இந்த நாள்லயும் நம்ம என்ன சிந்திக்க போறோம் அப்படின்னா, போன வாரத்துல நம்ம பார்த்தோம் சோதனைகள் எப்படி வருது. ஏன்னா நமக்கு ஒரு கேள்வி என்ன, இந்த உலகத்தை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிற தேவன் இருக்கிறார். அவரு இல்லைன்னா எதுவுமே இல்லைங்கிறது நமக்கு தெரியும். தெரிந்திருந்தும் நிறைய நேரத்துல கர்த்தர் சோதிக்கிறாரே, ஏன் எல்லாம் சோதிக்கிறார் அப்படிங்கறத நம்ம கற்றுக்கொண்டோம் இல்லையா? அன்பு இருக்கிறதா அப்படின்னு பாக்குறதுக்கு அவர் சோதிக்கிறார். நியாயப்பிரமாணத்துல நம்ம நடக்கிறோமான்னு பார்த்துறதுக்கு சோதிக்கிறார். அற்புதங்கள் அடையாளங்களுக்கு பின்னால ஓடுறோமா அப்படின்னு பார்த்து கர்த்தர் சோதிக்கிறார். பிதாக்கள் வழியில நம்ம நடக்கிறோமா அப்படிங்கிறதையும் பாக்குறாரு. சோதனை அந்த அந்த கொடுத்து நம்மளை பழக்க வைக்கிறார். யுத்தத்துல நம்ம வெற்றி பெறுகிறதற்கு நம்மை பழக்க வைக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? இதே மாதிரி இந்த சோதனைகள் இப்படி எல்லாம் கர்த்தர் சோதிக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்குது. இப்படி எல்லாம் ஒரு காரியம் இருந்தாலும் இன்னொரு சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு வருகிற எல்லா சோதனைகளும் தேவன் நமக்கு கொடுக்கிற சோதனையா? நமக்கு வருகிற எல்லா சோதனையும் தேவன் தான் கொடுக்கிறாரா? தேவன் தான். அப்போ இத நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். எல்லா சோதனையும் தேவனிடத்துலதான் வருதா அப்படின்னு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இல்ல, எல்லா சோதனையும் தேவனிடத்துல இருந்து வருகிறது அல்ல. இந்த சோதனைகளை 3 விதத்துல நான் பிரிக்கிறேன். இந்த சோதனையை 3 விதத்துல பிரிக்கிறேன். அப்படின்னா, தேவன் நாம் அவரிடத்துல அன்பு கூறுகிறோமா அப்படிங்கிறத பாக்குறதுக்காக கர்த்தர் சோதிக்கிறார். இதை நம்ம போன வாரமே பார்த்தோம் நிறைய. நம்ம அன்பு கூறுகிறோமா அப்படிங்கிறத பாக்குறதுக்காக சோதிக்கிறார் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது நான் என்ன சொல்றேன்னா, சாத்தானை சோதிக்க பெர்மிஷன் கொடுக்கிறார். ஏன்னா சாத்தானும் சில நேரத்துல என்ன சொல்றான், நான் சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட போய். அப்போ கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, சாத்தானுக்கு சோதிக்கிறதற்கு என்ன செய்யறாரு, பெர்மிட் பண்றாரு. இது ரெண்டாவது விதமான சோதனை. இந்த சோதனை கொடுக்கும் போது கர்த்தர் எவ்வளவு அழகா கேர் பண்றாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். மூன்றாவது நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். சோ இன்னைக்குள்ள கீவேர்ட்ஸ் என்னன்னா, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சரியா? சோ இந்த காரியம் தான் நம்ம மெயினா பார்க்க போறோம். ஆனாலும் அதுக்கு முன்னாடி கர்த்தர் எப்படி எல்லாம் சோதிக்கிறாரு, நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருந்தா இந்த சோதனைகள்ல இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம், அதையும் சேர்த்து நம்ம பார்த்துட்டு போலாம். எவ்வளவுத்துக்கு நம்மளால பார்க்க முடியுதோ அந்த வழக்கு நம்ம பார்க்கலாம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுத்தேன், போன வாரமே நான் சொல்லி கொடுத்தேன், தேவன் நாம் அவரிடத்தில் அன்பா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்கிறதற்கு தேவனே சோதிக்கிறார். தேவனே சோதிக்கிறார். அப்போ தேவனே சோதிக்கிறார். அதுக்கு நம்ம அழகான ஒரு வேர்ஸ் எடுத்துக்கலாம். யாக்கோபு 5:12. யாக்கோபு 5:12. சோதனைகள் அப்படிங்கிறது நம்ம போன வாரம் பார்த்தோம். எல்லாருக்குமே சோதனைகள் உண்டு. எல்லாருக்குமே சோதனைகள் உண்டு. அந்த சோதனையில ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் கர்த்தர் நமக்கு கற்று தந்த காரியம். இப்போ உலகத்துல இருக்கிற வரைக்கும் என்ன உண்டு, சோதனை உண்டு. அப்போ இந்த யாக்கோபு 1:12 சொல்லியிருக்கு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்படின்னா சோதனை எல்லாருக்கும் வரும். சோதனை தாண்டி அதுக்கப்புறம் வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த சோதனையை தாண்டி நாம் வாழுகிற வாழ்க்கையில கர்த்தரிடத்துல முறுமுறுத்து, இல்ல ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரே அப்படிங்கிற ஒரு வேதனையோடு வாழுகிறோமா, இல்ல கர்த்தரிடத்துல அன்பு செலுத்தி வாழுகிறோமா? இததான் நம்ம நினைச்சிரோம். அதான் அன்பு செலுத்துது. அந்த சோதனையை தாண்டி நமக்கு கொடுக்கிற வாழ்க்கையில நாம் எப்படி வாழுகிறோம், இது முக்கியமான ஒரு காரியம். சரியா? அப்போ அப்படி நம்ம வாழுகிறோமாங்கிறத கர்த்தர் செக் பண்றாருன்னு நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ ஆபிரகாம் கிட்ட, ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் எனப்பட்டார், அப்படிதானே? அப்போ ஆபிரகாமின் விசுவாசிகளின் தகப்பன் எப்ப ஆனாரு? அவரு ஈசாக்கை பலி செலுத்த கொடுத்த பிறகு, பலி செலுத்த கர்த்தர் சொல்லும் போது அவர் அதை அக்செப்ட் பண்ணி அந்த பலிபீடத்துல கொண்டு வைக்கிறார் இல்லையா? வைத்து அந்த கத்தியை எடுக்கிறதுக்கு கையை நீட்டுறாரு இல்லையா? அப்பதான் என்ன செய்யறாரு, விசுவாசிகளின் தகப்பன் அப்படிங்கிற பெயரை பெற்றுக் கொள்கிறார். அது 22ஆம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஆனா ஆபிரகாமை கர்த்தர் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்திலேயே கூப்பிட்டுருப்பாங்க. அதுவே விசுவாசத்தினால வந்தார். அவருடைய தகப்பன் கூட்டிட்டு வராரு, அந்த காரியங்கள் எல்லாம் இருக்கு. 15ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது கூட அவர் என்ன செய்வாருன்னா, அவர் கேட்பாரு, ஆண்டவரே
ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 15ஆம் அதிகாரத்துல ஸ்டார்டிங்ல சொல்லுவோம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் வேர்ஸ்ல பாருங்க. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கூரானாகி இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே. இப்பவுமே விசுவாசத்துல இருக்கிற ஆபிரகாம் தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரை தேடி வருகிறார். ஆனாலும் அவருடைய கேள்வி என்ன இருக்குன்னா, எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே? எனக்கு பிள்ளை இல்லையா ஆண்டவரே? இது எலியேசர் தானே வீட்டு விசாரி. அப்ப கர்த்தர் சொல்றாரு, பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் வரலவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பத்தின் பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியானவன் அப்படின்னு சொல்றாரு. வானத்தின் நட்சத்திரங்களை கொண்டு காமிக்கிறாரு. அவன் இதை விசுவாசிக்கிறான். 6வது வசனத்துல இருக்கு, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினான். அவன் விசுவாசித்தான், அப்பவும் விசுவாசிச்சாரு. அதுக்கப்புறம் பாருங்க, அடையாளம் கேட்கிறாரு. 8வது வசனத்துல பாருங்க, அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன் அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அவர், 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாடு, இதெல்லாம் கொண்டு வா, இதெல்லாம் கொண்டு வந்து படைச்சு அதனால உனக்கு காமிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க 13th verseல சொல்றாரு, அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறியப்படுவார். இது எப்ப சொல்றாரு ஆபிரகாம் கிட்ட? ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்ல. ஆனா ஆபிரகாமின் சந்ததி எகிப்துல போய் அடிமையா இருந்து 400 வருஷம் தாண்டி திரும்பி வருவாங்க. அது எப்படியெல்லாம் திரும்பி வருவாங்கன்னு கரெக்டா சொல்லியிருப்பாரு. அப்போ நீ யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு, ஈசாக்குக்கு அப்புறம் யாக்கோபு, யாக்கோபுக்கு அப்புறம் யோசேப்பு, யோசேப்பு எகிப்து தேசத்துல போய் அங்க வாழ்ந்து அவர் மரிச்ச பிறகு அந்த ஜனங்கள் என்ன செய்ய, யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எழும்புறாரு. அப்பதான் அங்க பிரச்சனை வருது. சோ 4 சந்ததிக்கு அப்புறம் உள்ள எல்லா காரியத்தையும் கர்த்தர் யார்கிட்ட சொல்றாரு? ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு. 4 சந்ததிக்கு அப்புறம் நடக்கிற காரியங்களை. பிள்ளையே இல்ல, இன்னும் பிள்ளையே இல்ல. அப்ப அவ்வளவுத்துக்கு ஞானம் உள்ள தேவனாக நம்முடைய தேவன். நமக்கு அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா, எவ்வளவுத்துக்கு பெரிய தேவன். 4 நம்முடைய தலைமுறைக்கு 1000 தலைமுறைகளுக்கு அவர் நீதி செய்கிற தேவன். இதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இதை நம்ம புரிந்து கொள்வோம். இத ஆபிரகாம் புரிந்து கொண்டாரான்னு கேட்டா இல்ல. இது ஆபிரகாம் புரிந்து கொண்டாரான்னு கேட்டா இல்ல. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்துல அவர் தப்பு பண்ணுவார். நம்ம போன வாரம் பார்த்தோம். அப்ப 16ஆம் அதிகாரத்துல தப்பு பண்ணும் போது கூட நான் போன வாரம் சொன்னேன், அவர் அந்த வாழ்க்கை முறைப்படி அவர் என்ன செய்யறாரு? அவர் பண்றது தப்பே கிடையாது. 10 வருஷம் பாக்குறாரு, பிள்ளை இல்லாததுனால அவர் என்ன செய்யலாம்? திருமணம் பண்ணி கொள்ளலாம். அன்னைக்குள்ள காலப்படி திருமணம் பண்ணி கொள்ளலாம். அப்ப மனைவியே சொல்றாங்க, நீங்க திருமணம் பண்ணி கொள்ளுங்க, நமக்கு எப்படியாவது பிள்ளை வேணும்னு சொல்றாங்க. சோ மனைவி சொல்றதை கேட்டு அவர் என்ன செய்யறாரு? திருமணம் பண்ணி கொள்ளுகிறார். இது முறைப்படி தவறு கிடையாது. ஆனா கர்த்தர் ஆபிரகாமிடம் வாக்குத்தத்தம் கொடுத்ததுனால ஆபிரகாம் என்ன செய்திருக்கணும்? கண்டிப்பா வெயிட் பண்ணி இருக்கணும். அதான் சொல்லி கொடுத்தேன். கர்த்தர் நம்மோடு பேசியிருப்பார். ஆனால் நாம் என்ன செய்யணும்? அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். காத்திருக்கிற நாட்கள் ஏனோ தானோ வந்து இருக்கிறதுக்கு அல்ல, கர்த்தரோடு நெருங்கி வாழணும். ஆனா இந்த ஆபிரகாம் என்ன செய்யல? ஆபிரகாம் என்ன செய்யல? இப்படி செய்யல. இது அவர் செய்யாததுனால என்ன ஆகுதுன்னா, இவர் ஒரு தப்பு செய்யறதுக்கு போறாரு. இவர் தப்பான ஒரு இதுக்கு போய் இன்னொரு சந்ததியை உருவாக்கப்படுது. இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு விரோதமான ஒரு சந்ததியா தான் எழும்பி இருக்குது இல்லையா? இப்படி ஒரு சந்ததி உருவாக்கப்படுது. இந்த சந்ததி எல்லாம் உருவாக்கப்பட்டு கர்த்தர் என்ன செய்யல? ஆபிரகாமோட பேசாம என்ன செய்யறாரு? 17ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இதுக்கப்புறம் நீங்க நடக்கிற காரியங்களை பாருங்க. ஆபிரகாம் விசுவாசத்துல வளர்ந்திருப்பாரு. என்ன ஆச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு சோதனையே எங்கதான் வருது? சரி, கர்த்தர் வந்து ஈசாக்கு கொடுக்குறாரு. ஈசாக்கு கொடுத்து ஈசாக்கு வளர்றாரு. ஈசாக்கு நல்லா வளர்த்தி, ஒரு பிள்ளை இருந்துன்னா எப்படி வளர்ப்போம்? நம்ம எப்படி இன்னைக்கு வளர்க்குறோம்னு யோசிச்சுப்போம் நம்மளே. ஆனா அந்த ஒரு பையனை அவர் எப்படி வளர்க்கிறார்? கர்த்தருக்காக வளர்க்கிறாரு. இப்பதான் அவர் விசுவாசிகளின் தகப்பனாக இருந்து என்ன செய்யறாரு? வளர்க்கிறார். இவருடைய இருதயம் அந்த 15ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்க, என்னதான் கர்த்தர் சொன்னாலும் இவருடைய இருதயம் எப்படிதான் இருக்கு? எனக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே? எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே?
எனக்கு என்ன செய்வீர் ஆண்டவரே? இதுதான் அவருடைய இருதயம். ஆனா ஈசாக்கை பலி செலுத்த எப்ப கர்த்தர் சொல்லுகிறாரோ, ஏன் டெஸ்ட் பண்றாரு? ஈசாக்கை கொடுத்தாச்சு. ஈசாக்கை கொடுக்கும் போதே கர்த்தர் நிறைய காரியங்களை அவருக்கு டீச் பண்றாரு. ஏன்னா ஆகார் மூலமாக பிறந்த பிள்ளை, அதன் மூலமா வந்த காரியத்துல கர்த்தர்ட்ட போய் கேட்கிறாரு, ஆண்டவரே இப்ப சாரால் விரட்ட சொல்றாளே, நான் என்ன செய்வேன்? நீ சாரால் என்ன சொன்னாலும் அதுதானே கேட்ட, அதே மாதிரி நீ போய் செய், எல்லாம் சொல்லி கொடுக்குற சொல்றாரு. இந்த மீன் டைம்ல கர்த்தர் நிறைய காரியத்தை ஆபிரகாமுக்கு உணர்த்தி 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 கொடுக்கிறார். அதுக்கு முன்னாலே அவர் விசுவாசி தான். இந்த உணர்த்தி கொடுக்கும் போது இவருடைய இருதயம் மாறுது. இவருடைய இருதயம் மாறி என்ன ஆகுது? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், என்னுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்குள்ளால வந்துச்சுன்னா ஆபிரகாமுக்குள்ளால வந்துச்சு. அப்படி வந்ததுனாலதான் ஈசாக்கை பலி கொடுக்கறதுக்கு அவரால் முடிஞ்சிச்சு. பலி கொடுக்கறதுக்கு ஓகே அப்படிங்கிற நிலைமைக்கு அவர் வந்தாரு. இல்லைன்னா அந்த இருதயம் அவருக்கு வராது. சரியா? அப்போ அவர் கேட்க கேட்க ஒரு காரியத்தையும் நாம் கர்த்தரிடத்துல கேட்க கேட்க கர்த்தர் நம்மளை தேய்ச்சி கொண்டுதான் இருப்பாரு. ஒண்ணுத்துக்கும் ஆன்சர் கொடுத்துட்டே தான் இருப்பாரு. நம்ம கேட்கறது எல்லாத்துக்கும் கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. ஆனா நம்முடைய மனம் தேவனை எப்ப விசுவாசிக்க ஆரம்பிக்குதோ அப்பதான் நாம் கர்த்தரிடத்துல கொஸ்டின் கேட்கறதையும் ஸ்டாப் பண்ணுவோம். இந்த உலகத்தின் காரியங்களை குறித்த காரியத்தையும் நம்ம கேட்கறத என்ன செய்வோம்? ஸ்டாப் பண்ணுவோம். கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னுடைய பிள்ளைய நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கைக்குள்ளால நான் வர முடியும். புரியுதா? நம்முடைய மனம் மாறாத வரைக்கும், நம்முடைய இருதயம் சேஞ்ச் ஆகாத படிக்கும் இது எப்படியோ இது எப்படியோ இது எப்படியோ அப்படின்னு தாட்ஸ் தான் நமக்குள்ளால இருந்துட்டு இருந்ததுன்னா நம்முடைய தாட் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். கர்த்தரிடத்துல இருந்து எதை பெற்றுக்கொள்ளலாம், கர்த்தரிடத்துல இருந்து எதை பெற்றுக்கொள்ளலாம், கர்த்தரிடத்துல இருந்து எதை பெற்று, இது ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஆனா நம்முடைய இருதயம் கண்டிப்பா மாறணும். நம்முடைய இருதயம் அப்படியே மாறணும். கர்த்தர் என்னை நடத்த வல்லவர், கர்த்தர் என்னுடைய பிள்ளையை நடத்த வல்லவர், கர்த்தர் என்னுடைய பிள்ளையை பாதுகாக்க வல்லவர், கர்த்தர் கொடுத்திருந்தார்னா, வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார்னா அதை நிறைவேற்ற வல்லவர். இந்த மனநிலை நமக்குள்ளால வராத பட்சத்துல நாம் கர்த்தரிடத்துல கேட்கிற கேள்விகள் என்ன செய்யாது? சரியா இருக்காது. நாம் கர்த்தரிடத்துல கேட்கிற கேள்விகள் என்ன இருக்காது? நாம் கர்த்தரை ரீச் பண்ற, நாம் கர்த்தரை பாக்குறது வித்தியாசமா இருக்கும். சரியா? இப்போ இந்த சோதனையில ஆபிரகாம் வெற்றி பெறுகிறதற்கு காரணம் இதுதான். அவருடைய மைண்ட் செட் மாறி இருந்துச்சு. அவர் கர்த்தரை பார்த்த விதம் மாறி இருந்துச்சு. அவர் கர்த்தரை பார்த்த இதுக்கு எல்லாமே மாறி இருந்துச்சு. என்னை தேவன் நடத்த வல்லவர் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்குள்ளால என்ன செய்யுது? வந்துச்சு. அதனால அவர் என்ன செய்யறாரு? இந்த மாதிரி என்ன செய்யறாரு? விட்டு கொடுக்கிறாரு. அப்படி விட்டு கொடுத்து தன்னுடைய மகனையும் கொல்லுகிறதற்கு அவர் என்ன பலி செலுத்துகிறதற்கு ஓகே, மகனையும் அவர் அப்படி வளர்த்தி இருந்தாரு. ஏன்னா மகனுக்கு எவ்வளவு வயசுன்னு சொன்னேன்? கண்டிப்பா அபவ் 25. ஏன்னா அந்த தகன பலியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டியை தகன பலியை செலுத்தி கொண்டு அவங்க கீழே இறங்கும் போதுதான் அங்க ரெபேக்காள் பிறந்திருக்கிறா அப்படிங்கிற செய்தி வரும். அப்ப ரெபேக்காளுக்கு ஒரு 10-12 வயசாவது ஆகணும்னா இவ்வளவு 40 வயசுல திருமணம் பண்ணி கொண்டாரு இல்லையா? அவ்வளவு ஆகணும்னா அவ்வளவு வயசு இருந்திருக்கும். அப்படி இருந்த ஒரு வாலிபனாகிய ஒரு மகனை எவ்வளவு அழகா வளர்த்திருக்காரு இல்லையா? அப்படி ஒரு பிள்ளைகளை நாம் வளர்த்து எடுக்கணும்னா நம்முடைய மைண்ட் செட் மாறணும். நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற விதம் மாறணும். நாம் பிள்ளைகளிடத்துல ஆண்டவர்ட்ட அதை கேளு பெற்றுக்கொள்ளு இப்படி சொல்லி வளர்க்கறது இல்ல. கர்த்தருடைய சித்தத்தை செய்து வளரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு வளரு, கர்த்தருக்கே கேளு, என்ன செய்யணும் கேட்டு வளரு அப்படின்னு சொல்லி கொடுத்தா மாத்திரம்தான் நாம் பிள்ளைகளை அப்படி வளர்க்க முடியும். ஆபிரகாம் அந்த சோதனையில வெற்றி பெறுகிறதுக்கு இது ஒரு பெரிய அவருடைய மனசு ஒரு பெரிய காரணமா இருந்துச்சு. அப்போ ஆதியாகமம் 22:16 18 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இப்படி அவர் விட்டு கொடுத்ததுனால அவருக்கு கிடைச்ச ரிவார்டு என்ன, அந்த ஆசீர்வாதங்கள் பாருங்க. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினா உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி இந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார். இதற்குள்ளால நீங்க பாத்தீங்கன்னா கலாத்தியர் 3:6 சொல்லியிருப்போம், நாம் ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த கர்த்தருடைய சந்ததி, ஆபிரகாமின் சந்ததியில வந்தவர் தான் அந்த கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கோம். இந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய மனநிலை என்ன செய்யணும்னா மாறணும். நம்முடைய மனசு மாறணும்.
நம்ம மனசு கர்த்தர் கண்டிப்பா தருவாருங்கிற நம்பிக்கைக்குள்ளால மாறும். சரியா? நம்மளை படைத்த தேவன், ஆதாமேவளை படைக்கிறதுக்கு முன்னால எல்லாத்தையும் படைத்து வைத்துட்டு படைத்த தேவன், கர்த்தர் கண்டிப்பா நமக்கு செய்வார் அப்படிங்கிற மைண்ட் செட் நமக்குள்ளால வரணும். அந்த மைண்ட் செட் வரும்போதுதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா, கர்த்தரிடத்திலிருந்து நல்ல அந்த சோதனைகள் வரும்போதும் கர்த்தரிடத்த உண்மையான அன்பை நம்ம காட்ட முடியும் அப்படிங்கிறத நாம் கற்றுக்கொள்ளலாம். சரியா? இது ஓகே. சோ செகண்ட் பாத்தீங்கன்னா, சோதிக்க கர்த்தர் என்ன செய்கிறார்னா அனுமதிக்கிறார். கர்த்தர் சோதிக்க அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப யாரை சோதிக்க அனுமதிக்கிறார்? நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். யார் கேட்டா யோபு கேட்கிறாரு. யோபுவை சோதிக்கிறதுக்கு சாத்தான் பெர்மிஷன் கேட்கிறான் இல்லையா? யோபுவை சோதிக்கிறதுக்கு சாத்தான் பெர்மிஷன் கேட்கிறான். யோபு 5ஆம் அதிகாரம் 11-12. அப்போ இந்த யோபுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ட நீங்க பாத்தீங்கன்னா, ரொம்ப உத்தமமான மனுஷன். கர்த்தரே சாட்சி கொடுப்பாரு யோபுவை பத்தி. அப்படி சாட்சி கொடுப்பாரு. அவர் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தாரு, இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாரமும் அவங்களுடைய வீட்டுல விருந்து பண்ணும் போது, ஐயோ என் பிள்ளைகள் தப்பு பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு அதுக்காக அவர் என்ன செய்வார்? பலி செலுத்தி ஆண்டவரிடத்துல மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறவர். அப்படி மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறவர் தான் அந்த யோபு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இருதயம் கொண்டவர் தான் என்னது இந்த யோபு. அப்போ இந்த யோபு என்ன செய்யறாருன்னா, இந்த யோபுடைய வாழ்க்கை, இந்த யோபுக்கு கர்த்தர் எல்லாம் கொடுத்திருந்தாரு. வேர்ல்ட்லி பிளெஸிங்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தப்போ இந்த சாத்தானால சும்மா இருக்க முடியல. சுத்தி திரிஞ்சிட்டு என்ன செய்யறான்? கர்த்தர்கிட்ட சொல்றான், நீர் என்ன செய்றீர்? 11ஆம் வசனத்துல, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கிறானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றான். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். இப்போ இந்த மாதிரி காரியங்கள் நடக்கு. இது அவனுக்கு மேல மாத்திரம் நீ கை போடாத, மத்த மாதிரி நீ என்ன செய்யும், அவனுடைய என்னன்னாலும் நீ பாரு, அவன் தூஷிக்கிறானா பாப்போம் அப்படின்னு சொல்ற. எப்படி கர்த்தரால இப்படி சொல்ல முடியும் யோபு குறித்து? இல்லையா? அவன் சேலஞ்ச் பண்றான். சாத்தான் சேலஞ்ச் பண்றான். நம்ம போன வாரம் பார்த்தோம், அவர் என்னை கொஞ்சம் போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோபு 13ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த அளவுக்கு இந்த இருதயம் நம்முடைய இருதயம் அப்படி இருக்குதா அப்படிங்கறத பாக்கணும். ஏன்னா இந்த யோபு இந்த பெர்மிஷனை பெற்றுக்கொண்டு போய், சாத்தான் இந்த பெர்மிஷனை பெற்றுக்கொண்டு யோபுவை போய் என்ன செய்யறாரு? யோபுவின் சொத்துக்கள், அந்த ஆடு மாடுகள், ஒட்டகங்கள் எல்லாம், 10 பிள்ளைகள் எல்லாம் ஒரே நாள்ல அழிந்து போயிடுச்சு. செல்வ சீமான் எல்லாம் உண்டு, எல்லாம் இருந்த அந்த யோபுக்கு ஒரு நாளையில இந்த அழிவு வந்ததுன்னா, இந்த உலகம் யோபுவை எப்படி பார்த்திருக்கும்? இல்லையா? இந்த உலகம் யோபுவை ரொம்ப மோசமா பார்த்திருக்கும். கண்டிப்பா என்ன சொல்லியிருப்பாங்க? ஐயோ ஏதாவது தப்பு பண்ணிருப்பான். ஏன்னா நண்பர்கள் அப்புறம் அப்படிதான் சொன்னாங்க, இல்ல ஏதோ தப்பு பண்ணிருப்ப அப்படின்னு. அதே மாதிரி அப்படி ஒரு சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வருது. ஆனா கர்த்தர் யோபு கிட்ட சொல்லவே இல்லை, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வரும், இதெல்லாம் முடிஞ்ச உடனே நீ என்ன பண்ணிக்கலாம், நான் ஒன்னும் திருப்பி தருவேன், எதுவுமே சொல்லல. ஆபிரகாம் கிட்ட கூட கர்த்தர் சொல்லியிருந்தாரு, உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரு. ஆனா யோபு கிட்ட அப்படி சொன்ன மாதிரியே இல்ல, எதுவுமே இல்ல. இந்த இருதயம் தான் நாம் கர்த்தரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய இருதயம். பாருங்க யோபு சொல்றாரு, அவருடைய ரியாக்ஷனை பாருங்க. இப்படி எல்லா சொத்துக்களையும் இழந்தவர் அவர் என்ன ரியாக்ட் பண்றாருன்னு பாருங்க. யோபு 5ஆம் அதிகாரம் 21-22. யோபு 5ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். இதுல சொல்லியிருக்கு, நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். இவ்வளவு காரியம் நடந்த பிறகு எவ்வளவு பதட்டம் இல்லாம அவர் சொல்றாரு. அப்போ அவருடைய இருதயத்தை நீங்க பாருங்க, எவ்வளவு நம்பிக்கை கர்த்தர் மேல். இது எல்லாமே தெரிந்த கதை, இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிந்த இன்சிடென்ட், தெரிந்த சம்பவங்கள். இந்த இடத்துல நம்ம திங்க் பண்ண எதுக்கு வந்திருக்கோம்னா, உண்மையிலேயே நம்முடைய இருதயம் அப்படி மாறினாதான் நம்ம ஒரு நல்ல சந்ததியை உருவாக்க முடியும். நாம் ஒரு நல்ல சந்ததியா நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்க முடியும். இந்த உலகத்துல கர்த்தர் எதுக்காக படைத்தார்? எப்படி நம்முடைய நம்பிக்கை இன்னும் ஆண்டவர்கிட்ட வைக்கணும்? ஏன் நம்மளால கர்த்தரை நம்ப முடியாது? இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்காரு இந்த இடத்த. இல்ல யோபுவால எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு? இவ்வளவு 10 பிள்ளைகள் செத்து போனாங்க, எல்லாமே இழந்து போனாரு.
ஒரு நாளையில அது மாற்றமும் வரல. எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? ஆனா அவர் என்ன சொல்ல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த இருதயம் வருதா? இதுக்கப்புறம் கர்த்தர் தான் இவர் துதிக்கிறாரு, கர்த்தர் தான் இது பண்றாரு. ஆனா மீண்டும் சோதனை பாருங்க, மீண்டும் சோதனை வருது. யோபு 2ஆம் அதிகாரம் 5:6. யோபு 2ஆம் அதிகாரம் 5:6. இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா சொல்றாரு, ஆனாலும் நீருமுடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கிறானோ பாரும் என்றான். தூஷிக்கிறானோ பாரும். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு. உண்மையிலே யோசிச்சு பாருங்க, நம்முடைய உடம்புல சரீரத்துல பலகீனம் வந்தா நாம் எப்படி இருப்போம்? நாம் எப்படி இருப்போம்? கர்த்தர் இப்படி தைரியமா யோபுவை விட்டு கொடுக்கிறாருன்னா, யோபுடைய இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன். நம்ம ஒவ்வொருடைய இருதயத்தையும் அறிந்திருக்கிற தேவன், அப்படித்தானே? நம்முடைய ஒவ்வொருடைய இருதயத்தையும் அறிந்திருக்கிற தேவன். யோபு ஒன்னும் விசேஷமான மனுஷன் கிடையாது, இந்த உலகத்துல வாழ்ந்த ஒரு மனிதன் தான். அதே நேரம் யோபுக்கு எந்த சாட்சியுமே அதுக்கு முன்னால இல்ல. அதுக்கு முன்னால ஒரு மனுஷனுடைய சாட்சி யோபுக்கு கொடுக்கப்படல. ஆனாலும் யோபுவால இப்படி இருக்க முடியும்னா ஏன் நம்மளால இருக்க முடியல? இதை நம்ம கேட்ட பிறகு கூட நம்மளால இன்னைக்கு முடியுமான்னு கேட்டா நிறைய நேரத்துல முடியல. ஏன்? நம்முடைய இருதயம் அப்படியே பிராக்டிஸ் ஆயிடுச்சு. ஏதோ நம்மள கர்த்தர் வச்சிருக்காரு, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், வாங்கணும், பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்ளலைன்னா ஆண்டவரை திட்டணும், இல்ல ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரியே நம்முடைய இருதயம் மாறி விட்டது. நம்முடைய இருதயம் என்ன செய்யுது? மாறி போச்சு. ஆனா நம்முடைய இருதயம் அப்படியே திருப்பி போடணும். எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம்னு சொன்னது மாதிரி திருப்பி போடணும். திருப்பி போடணும் நம்முடைய இருதயத்தை திருப்பி போட்டு நம்ம ஆராய்ந்து பார்த்தாதான் தெரியும் எப்படி கர்த்தர்கிட்ட நம்பிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். நம்ம இன்னைக்கு நம்முடைய வேர்ல்டு லெவல்ல இருந்துச்சு, நம்ம இன்னைக்கு இருக்கிற லெவல்ல இருந்துச்சு, நம்ம ஆண்டவரை பாக்குறது இல்ல. கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ற பரிசுத்தம், கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ற அன்பு நம்ம கர்த்தர் இடத்துல கொடுக்க முடியலன்றத நம்ம முதல்ல என்ன செய்யணும்? உணர்ந்து கொள்ளணும். அதை உணர்ந்து கொண்டோமானால் நம்ம கர்த்தர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இப்படி ஒரு காரியம் இருக்குதே ஆண்டவரே, இதை நான் பெற்றுக்கொள்ளுகிறதுக்குள்ள கிருபையை தாங்க நம்ம கேட்போம் இல்லையா? நம்ம கேட்க முடியும் தானே? அந்த கிருபையை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாமே, அந்த கிருபையை தாங்க ஆண்டவரேன்னு கேட்கலாமே. திருப்பியும் சோதனை வருது. அவர் என்ன சொல்றாரு, அந்த நமக்கு சரீரத்துல பலகீனம் வந்துச்சுன்னா உண்மையிலே நம்ம என்ன செய்யும்? எரிச்சல் வந்துருது. நமக்கு சரீரத்துல பலகீனம் வரும்போது நமக்கு கஷ்டம் வருது, நம்மளால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வருது. ஆனா அவரு எடுத்து என்ன செய்யறாரு? சொரிஞ்சிட்டு இருக்கிற அளவுக்கு அவருக்கு என்ன செய்யுது? பலகீனம் அவருடைய சரீரத்தை வாட்டி கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவருக்கு ரியாக்ஷனை பாருங்க. யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவன் கையில் நன்மையை பெற்றனா தீமையும் பெற வேண்டாமோ என்றார். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. பாருங்க, தன்னுடைய உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அவ்வளவுத்துக்கு கஷ்டம் வந்த பிறகும் அப்ப அவர் ஸ்தோத்திரிக்கிறார். கஷ்டம்னா கஷ்டம், அவ்வளவு 10 பிள்ளைகள் ஒரே நாள்ல மரித்து போகுது, தன்னுடைய சொத்துக்கள் சுகங்கள் எல்லாம் இழந்து போகிறார், ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலைமையில இருக்கிறாரு. ஆனாலும் கர்த்தரை துதிக்கிறாரு, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறாரு. அந்த நேரத்திலையும் திருப்பியும் அவருக்கு என்னது பிரச்சனை வருது? இது கர்த்தரால எப்படி முடிஞ்சது? இது எப்படி யோபுவ கர்த்தர் சாத்தான் கையில அப்படியே ஒப்பு கொடுக்க முடிஞ்சது? இதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். எப்படி கர்த்தரால முடிஞ்சது? யோபு இந்த சோதனையில வெற்றி பெற்றார். இந்த சோதனையை வெற்றி பெற்ற பிறகு ஆசீர்வாதங்கள் கிடைத்தது. இதெல்லாம் நம்ம தெரிந்த காரியங்கள் இல்லையா? என்ன ஆசீர்வாதம் கிடைச்சது? என்ன ஆசீர்வாதம்? யோபு 42ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரைக்கும் உள்ள வசனங்கள். யோபு 42ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரைக்கும் உள்ள வசனங்கள். நமக்கு அதுல தெரியும் என்ன ஆசீர்வாதம். எல்லா இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். டபுள் ஃபுட் பிளஸிங்ஸ் கிடைக்கும். 10 பிள்ளைகள் இருக்கும். மத்த எல்லாத்துலயுமே மிருக ஜீவன்கள் எல்லாத்துலயும் 10 எல்லாம் டபுள் கிடைக்கும். பிள்ளைகள் 10 பிள்ளைகள் தான். அதுல 15ஆம் வசனம் சொல்லுது, தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளை போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவ்வளவு அழகான பிள்ளைகளை கொடுத்தாரா? அவ்வளவு அழகான பிள்ளைகளை கொடுத்தாரா? நீடி ஆயுஸ் உள்ளவராய் பூரண வயதுல அவர் என்ன செய்தாரா? மரித்தாராம். 17ஆம் வசனத்துல சொல்லி யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டது.
சோ இந்த யோபுக்கு இந்த இருதயம் எப்படி வந்தது? அவரு ஒரு மனுஷன், இந்த இருதயம் அவருக்கு வந்திருக்கு. கர்த்தர் தைரியமா சாத்தான் கையில நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ, என் பிள்ளை என்கிட்ட தான் அன்பா இருப்பான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு யோபுடைய வாழ்க்கை இருந்தது. யோபுடைய வாழ்க்கை இருந்தது. இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை வாழ நம்ம என்ன செய்யணும்? ஆசைப்படணும். முதல்ல ஆசைப்பட்டாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஆசைப்படலைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. சரியா? இப்படி ஒரு காரியம். அடுத்தது பாருங்க, இன்னொரு மனிதனையும் கர்த்தர் பிசாசு வந்து சோதிக்க கேட்பான். இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா தெரியும். நீங்க லூக்கா 22ஆம் அதிகாரம், லூக்கா 22ஆம் அதிகாரம் 28 முதல் 34 வரைக்கும் உள்ள வசனங்கள். 22ஆம் அதிகாரம் 28 முதல் 34 வரைக்கும் உள்ள வசனங்கள். இதுல சொல்லியிருக்கும் பாருங்க, மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருக்கவன் நீதே, ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துறது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துவேன். நீங்கள் என் ராஜ்யத்தில் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்கள் மேல் உட்காருவீர்கள் என்றார். பின்பு கர்த்தர், சிமோனே சிமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார். இந்த வசனம் என்ன சொல்லுது? 31, 32 இந்த வசனத்துல என்ன சொல்லிருக்கு? இதோ கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். எல்லா சீஷர்களையும் பார்த்துதான் சொல்றாரு, உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். இதுதான் கர்த்தர் சொல்றாரு. உன் விசுவாசம் என்ன செய்ய ஒளிந்து போகிற நிலைமையில இருக்கு. ஆனா உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் என்ன செய்யறேன்? வேண்டிக் கொள்ளுகிறேன். யோபுவ சாத்தான் இது பண்ண கேட்டப்போ, சோதிக்க கேட்டப்போ தைரியமா யோபு கிட்ட என்ன சொன்னாரு? நீ போ, என்னன்னாலும் பண்ணிக்கோ என் பிள்ளைய, அவன் மறுதளிக்க மாட்டான் பாப்போம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணாரு. ஆனா பேதுருடைய காரியத்துல அப்படி சேலஞ்ச் பண்ண முடியல. கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் கொடுக்கிறேன். ஆனா கர்த்தர் யாருக்காக வேண்டிக் கொள்ளுகிறாரு? கர்த்தர் யாருக்காக வேண்டிக் கொள்ளுகிறாரு? பேதுருக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இந்த வித்தியாசத்தை நான் புரிந்து கொள்ளுவோம். பேதுரு எப்படிப்பட்ட ஆளுன்னா, உண்மையிலே சொன்னா நம்மள மதிக்கிறார். கர்த்தருக்காக நிக்கிறதுக்கு ஆசைதான். கர்த்தருக்காக நிக்கிறதுக்கு ஆசைதான். உண்மையிலேயே பேதுருக்கு ஆசை இல்லாம எல்லாம் இல்ல. எப்படான்னு சொல்லுவார், ஆண்டவரே நான் கூட இருப்பேன் அப்படிம்பாரு. அதே மாதிரிதான் ஆசைதான். ஆனா அவருக்கு நிக்கிறதற்கு என்ன இல்ல? பலன் இல்லங்கிறது யாருக்கு தெரியுது? கர்த்தருக்கு தெரியுது. அப்போ கர்த்தர் என்ன செய்தார்னா நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். நாம் குணப்படணும். நாம் குணப்பட்ட போது நாம் என்ன செய்யணும்? நம்முடைய சகோதரரை ஸ்திரப்படுத்தணும். அப்படின்னா நாம் அதனால இதை கேட்டுட்டு அப்படியே இருக்கணும்னு இல்ல, நாம் சரியாகணும். எப்போ பேதுரு சரியானாரு? கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் போது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13 முதல் 19 வரைக்கும் ஒரு இன்சிடென்ட் இருக்கு. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13 முதல் 19 வரைக்கும் உள்ள வசனத்துல ஒரு இன்சிடென்ட் இருக்கு. ஏசு இந்த உலகத்துல ஊழியம் செய்த நாட்கள்ல, சுற்றி திரிந்த நாட்கள்ல கேட்கிறாங்க, என்ன பத்தி என்ன சொல்றாங்க இந்த ஜனங்கள், என்ன சொல்றாங்க? அப்ப எலியான்னு சொல்றாங்க, தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க. நீ என்ன பத்தி என்ன சொல்ற? நீங்கள் என்ன சொல்றீங்க? இதெல்லாம் கர்த்தர் நம்ம கிட்ட என்ன கேட்கிறார். நம்ம கர்த்தரை பத்தி என்ன சொல்றோம்? நாம் கர்த்தரை எப்படி அறிந்திருக்கிறோம்? எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம்? அவர் அற்புதம் செய்வாரு, அடையாளம் செய்வார், இது அறிந்திருக்கிறோமா? கர்த்தர் அன்பானவர், இரக்கமானவர், அதை அறிந்திருக்கிறோமா? அவ்வளவுதான் அறிந்திருக்கிறோமா? இல்ல கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவன் அப்படிங்கிறதையும் அறிந்திருக்கிறோமா? நம்முடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்கு? நாம் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற அறிவு ஒவ்வொரு நாளும் வளரணும். அதுதான் முக்கியம். அன்னைக்கு கேட்கிறாரு இல்லையா, அன்னைக்கு சீஷர்கள்ட்ட கேட்கும் போது யாரும் பதில் சொல்லல. மற்றவங்க சொன்ன காரியத்தை எல்லாம் சொன்னாங்க. இவங்க எப்படி அறிஞ்சிருக்காங்க, இவங்க அப்படி சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க. நீங்க என்ன எப்படி அறிஞ்சிருக்கீங்கன்னு கேட்டா யாருக்கும் பதில் இல்ல. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை குறித்து அப்படி ஒரு காரியம் கேட்பாரானால் நம்ம என்ன சொல்லுவோம்? நாம் கர்த்தரை எப்படி அறிந்திருக்கிறோம்? அறிய வேண்டிய விதத்துல அறிந்திருக்கிறோமா இல்லையா? அதான் சொல்றேன், அவருடைய அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம் என்னங்கிறத அறிந்து கொள்ளுகிற அறிவு நமக்கு என்ன இல்லையா? இல்ல. கர்த்தர் தான் தரணும் அந்த அறிவு நமக்கு இல்ல. அப்படி இல்லாத நேரத்துல நம்ம என்ன செய்யணும்னா,
கர்த்தர்கிட்டதான் அந்த அறிவை கேட்கணும். நம்ம ஆசைப்பட்டு வாஞ்சையோட ஆண்டவரே இன்னும் உங்களை அறியணுமே ஆண்டவரே, இன்னும் உங்களை அறியணுமே ஆண்டவரே. அந்த கர்த்தரை அறிகிற அறிவுதான் என்னது? நித்திய ஜீவன். கர்த்தரை அறிகிற அறிவுதான் என்னது? நித்திய ஜீவன். சோ நம்ம ஒரு லெவல்ல அப்படியே நின்றுக்கிறதுக்கு இல்ல. யோவான் 17:3 சொல்லி இருக்கு, பிதாவாகிய தேவனையும் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். அறிந்து கொள்வதுன்னா அவரை புரிந்து கொள்வது. அவரை புரிந்து கொள்வதுதான் நம்மள நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு போகுமே தவிர, இந்த உலகத்துல இருந்துட்டு உலகத்துல எல்லாரும் கேட்கிறாங்க, நானும் கேட்கிறேன், இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எல்லாரும் கேட்கிறாங்க, கேட்கிறேன், பெற்றுக்கொள்ளுகிறேன், இப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் இடத்துல நம்மள கொண்டு போகாது. கர்த்தர் தருவாருங்கிற நம்பிக்கை நமக்குள்ளால வேணும். கர்த்தர் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கை வேணும். கர்த்தர் அப்படித்தானே சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், அப்படிதான் சொல்றாரு இல்லையா? இதுக்கு நான் அழகா ஒரு எக்ஸாம்பிள் எப்பவும் சொல்லுவேன். எப்போ எனக்கு அதை புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம், அந்த ஹோட்டல்ல போய் நம்ம என்ன கேட்கும்? சாப்பிடுறதுக்கு எனக்கு இப்ப இட்லி கேட்கறோம்னு வச்சுக்கோங்க, இட்லியா தோசை ஏதோ கேட்கறோம். கண்டிப்பா இட்லி நமக்கு இட்லி வச்சானா கண்டிப்பா சட்னியும் சாம்பாரும் என்ன செய்வான்? கொண்டு சர்வ் பண்ணுவான். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். கண்டிப்பா சட்னியும் சாம்பாரும் கொடுப்பாங்க உண்டு. ஆனா அது இலவசமா கொடுக்கறான்னு சொல்லிட்டு நம்ம போய் சட்னியும் சாம்பாரும் மட்டும் தாங்கன்னு கேட்டா கொடுப்பானா? இல்ல. அதே மாதிரிதான் எது முக்கியமோ அதை கேட்கும் போது அதோட கூட எதெல்லாம் உண்டோ எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு கொடுப்பாங்க. கண்டிப்பா கொடுப்பாங்க. இந்த நம்பிக்கை நமக்குள்ளால இன்னைக்கு அந்த மைண்ட் நமக்கு மாறணும். இந்த மைண்ட் நமக்கு மாறணும். இந்த மைண்ட் மாறாத வரைக்கும் நாம் கர்த்தரை அறிய வேண்டிய விதத்துல அறிய முடியாது. இந்த மைண்ட் மாறித்தான் ஆகணும். கண்டிப்பா மாறித்தான் ஆகணும். அது வரைக்கும் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. நித்திய ஜீவனங்கிறது அது இட்டர்னலா நம் கர்த்தரோடு இருக்கிற காரியங்கள். நம் கர்த்தரோடு இருக்க வேண்டிய காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா? இந்த உலகத்துல நம்ம இருக்கிற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? இல்லையா? நாம் அதை சிந்தித்து பார்க்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நம்முடைய மைண்ட் செட் மாறணும். கர்த்தரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளணும். கண்டிப்பா கர்த்தர் தருவாரு. கர்த்தர் தராம யார் நமக்கு தர முடியும்? கர்த்தர் தான் தர முடியும். அவர் தாரதுதான் ஒர்க்ஃபுல்லா இருக்கும். அவர் தாரதுதான் நமக்கு தீமையை கொண்டு வராது. அவர் நன்மையானதை தான் தருவாரு இல்லையா? இதெல்லாம் நம்ம இந்த பேஸ், இந்த அடி ஆழமான அந்த ஆணி வேர் கர்த்தருக்குள்ளால நம்ம போட மாத்திரம்தான், நம்முடைய மைண்ட் செட் மாற மாத்திரம்தான் நம்ம கர்த்தருக்காக ஷைன் பண்ண முடியும். இல்லன்னா முடியாது. நிச்சயமா முடியாது. ஏன்னா நம்ம கர்த்தரை தேடுகிறது ஏதோ பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அப்படிங்கிற லெவல்ல நம்ம என்ன செய்யணும்? போன வாரம் சொன்ன மாதிரி சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடணும். கர்த்தரிடத்தில் தேடுகிறது இல்ல. நம்ம ஒரு ஆளை தேடுறோம், ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், ஒரு ஆளை தேடுறோம், வருவேன்னு சொல்லியிருக்காங்க, அந்த ஆளை தேடுறோம். எதுக்காக தேடுறோம்? அவங்க கையில இருந்து சம்திங் எனக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தேடுறோமா? உண்மையான பாசத்தோட தேடுறோமா? இதுதான் வித்தியாசம். கர்த்தரை தேடணும். கர்த்தரிடத்தில் தேடுகிறது ரெண்டாவது. அது தேடாமலே கர்த்தர் தருவார். கர்த்தரை தேடும் போது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வாரு? நமக்கு நம்முடைய மைண்ட் செட் மாறிதான் ஆகணும். அப்படி மாறாத வரைக்கும் நம்மகிட்ட சேஞ்சஸ் பார்க்க முடியாது. அன்னைக்கு ஆபிரகாம் விசுவாசிதான். விசுவாசியா இருந்த ஆபிரகாம் என்ன செய்யல? அவரு கர்த்தர்கிட்ட இததான் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. இப்படி இருக்கே ஆண்டவரே. ஆனா எப்ப அவருடைய மனநிலை மாறுச்சோ, என் பிள்ளைய கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மைண்ட் செட் அவருக்கு எப்ப வந்துச்சோ அப்பதான் அவர் என்ன செய்யறாரு? விசுவாசிகளின் தகப்பன் எனப்பட்ட. அதுக்கப்புறம் அவரை ஷேக் பண்ணவே முடியல. எவ்வளவு என்ன சோதனை வந்தாலும் எபிரேயர்ல சொல்லியிருக்கோம், அவர் என்ன செய்தாரு? இந்த உலகத்தை தன்னுடைய பிள்ளைகளோடு கூடாரத்துல குடியிருந்தார். எதுக்காக கூடாரத்துல குடியிருந்தார்? எனக்கு ஒரு மேலான நித்திய வாழ்வு உண்டு அப்படின்னு நினைச்சு குடியிருந்தார். அவருக்கு செய்ய முடியாம, வீடு கட்ட முடியாம எல்லாம் இல்ல. அப்பதான் அவருடைய மைண்ட் செட் மாறுச்சு. இந்த மைண்ட் செட் நமக்கு வரணும். இந்த மைண்ட் செட், கர்த்தரை நம்புகிற அந்த மைண்ட் செட் நமக்கு வரணும். இந்த மைண்ட் செட் வந்தா மாத்திரம்தான் நாம் பிள்ளைகளையும் அப்படி வளர்க்க முடியும். நாம் நின்னாதானே நம்ம பிள்ளைகள் அதை பார்த்து வளருவாங்க. நாம் நிக்காத பட்சத்துல உண்மையிலே சொல்றேன், நம்ம இவ்வளவு பேசிக்கிட்டு போறோம், இவ்வளவு நம்ம படிச்சுக்கிட்டு போறோம், அடுத்த நாள் பாருங்க நம்ம கிட்ட அவ்வளவு கஷ்டத்தை, நம்முடைய கிட்ட அவ்வளவு இருதயத்துல பாரத்தை சாத்தான் கொண்டு வருவான். அவ்வளவு பாரத்தை கொண்டு வந்தாலும் நம்ம நிக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே. இந்த மைண்ட் செட் இருந்தா
இந்த மைண்ட் செட் இருந்தா நான் ஒன்னும் சொல்றேன், உலகத்தில் ஜெயித்து காட்டுகிற ஒரு வாழ்க்கைக்காக நாம் கர்த்தரிடத்துல போய் நின்னா நமக்கு கண்டிப்பா துக்கம் வரும். இந்த காரியத்துல நான் வெற்றி பெற்று காட்டணுமே ஆண்டவரே, இப்படி இருக்கே ஆண்டவரே, இந்த காரியத்துல நான் எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கே ஆண்டவரே, இதுல ஒரு மாற்றம் இருந்தா தானே என்ன நம்புவாங்க, மக்கள் என்ன இது பண்ணுவாங்க. இந்த மைண்ட் செட் இருந்தா நம்ம கர்த்தரிடத்துல அந்த ஒரு 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 என்ன சொல்றது, நம்மளோட இருதயம் அப்படி பாரமா இருக்குது, இப்படி நடக்கலையே அப்படிங்கிறது. ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்கிறாரு? கர்த்தர் என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்கிறாரு? நீ உலகத்தில் உள்ள காரியங்களை ஜெயித்து காட்டணும்னு உனக்கு தேவை கிடையாது. நீ உலகத்தை ஜெயித்து வாழணும். நீ உலகத்தை ஜெயித்து வாழணும். இந்த உலகத்தை ஜெயித்து வாழ்கிற வாழ்க்கையை தான் நான் வாழணும். புரியுதா? புரியுதா? நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. இந்த உலகத்துல நம்ம மேபி ஒரு ஜாப் இல்லாம இருக்கலாம், இல்ல பினான்சியலி நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் நம்ம இல்லாம இருக்கலாம். இந்த காரியத்தை தந்தாதானே ஆண்டவரை என்ன நம்புவாங்க? இந்த காரியத்தை செய்தாதானே ஆண்டவரை என்ன நம்புவாங்க? நான் உங்களை தேடுறேன் இப்படின்னு சொல்லும் போது நம்முடைய சுயநலம் உள்ள கிடக்குது ஒண்ணு, நம்முடைய சுயநலம் உள்ள இருக்கு ஒண்ணு. அந்த சுயநலம் இல்லாதபடிக்கு என்ன இருந்தாலும் ஆண்டவரே, என்ன தரலனாலும் ஆண்டவரே, நான் உண்மை நம்புவேன்னு யோபுவை போல ஒரு மனநிலை நமக்குள்ளால வருமானால், நான் உண்மையிலே சொல்றேன், எந்த ஒரு காரியமும் நம்முடைய இருதயத்தை பாரப்படுத்த முடியாது. போன வாரம் நான் இந்த இடத்துல இருந்து பேசிட்டு போனேன். ஆனா அந்த வாரத்துக்குள்ளால நான் அவ்வளவு பாரத்துக்குள்ளால போனேன். அப்ப கற்று தந்த காரியம், உலகத்துலதான் நீ ஜெயிக்கணும்னு ஏன் நினைக்கிற? உலகத்துல ஜெயித்து காட்டணும்னு ஏன் நினைக்கிற? இல்ல, உலகத்தின் மக்கள் நம்மளை எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல, நம்முடைய உறவு கர்த்தரோடு எப்படி இருக்கிறது அதான் முக்கியம். நம்மோட உறவு எப்படி இருக்கு கர்த்தரோட அதான் முக்கியம். அதுதான் யோபுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளணும். அந்த வாழ்க்கைக்குள்ளால நம்ம போக போக, உண்மையிலே சொல்றேன், அது ஈஸியா வர காரியம் கிடையாது. ஆனா அந்த வாழ்க்கைக்குள்ளால நாம் போவோம். ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து எவ்வளவுக்கு சந்தோஷப்படுவார் தெரியுமா? அவ்வளவுக்கு சந்தோஷப்பட. எப்படி சேலஞ்ச் பண்ண முடியுது? சாத்தான் கண்டிப்பா சேலஞ்ச் பண்ணுவோம். யோபு இப்படி உத்தமனா இருக்கும் போது தன்னுடைய பிள்ளைகள் தவறு பண்ணிருவாங்களோ பார்த்துதான் செஞ்சாரு. இன்னைக்கு நம்மளும் நம்ம பிள்ளைகளை பார்த்துதான் செய்யறோம். இப்படி பண்ணிட்டாங்களோ, அப்படி பண்ணிருவாங்களோ எல்லாம் கேட்கிறோம். ஆனா பார்த்து செஞ்சிட்டோம். நமக்கு இல்லைன்னு சொன்னோடனே ஒரு 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 பாரம் நமக்குள்ளால அடுத்தது இல்லையா? ஒரு பாரம் நமக்குள்ளால வருது இல்ல? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குறை வரும்போது பாரம் வருது. அந்த பாரம் ஏன் யோபுக்கு உள்ள இருந்திருக்கும். ஆனா வாயில அவர் என்ன செய்யல? கர்த்தரை ஒரு வார்த்தை கூட சொல்லல. இந்த இருதயம் நாம் பெற்றுக்கொள்ளணும். இந்த இருதயம் கிடைக்கிற வரைக்கும் நாம் மாறலன்னு அர்த்தம். இந்த இருதயத்துக்காக நாம் வாஞ்சிப்போம். இந்த இடத்துல என்னை கற்றுத்தருகிற காரியம் அதுதான். இன்னைக்கு நாம் எப்படியோ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிறது, உலகத்தில் உள்ள காரியத்தை ஜெயித்து காட்டுறதுக்கு இல்ல கர்த்தர் நம்மோடு இருக்கிறது. அப்படியெல்லாம் காட்டுறது, உலகை ஜெயித்து காட்டணும். ஒரு லாசருடைய வாழ்க்கை நான் எப்போ சொல்றேன், ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சோர்வு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, லாசருவை மனதுல வச்சுக்கோங்க. லாசருவை எடுத்துக்கொள்ளுங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு மனுஷனுக்கு தேவையானது உண்ண உணவு, உடுக்க உடை, படுக்கிறதுக்கு ஒரு இடம். ஆனா இல்ல லாசருக்கு. ஆனா லாசரு ஆபிரகாமின் மடியில் தேற்றப்பட்டார். இந்த மாதிரி காரியங்கள் தான் நம்மளுடைய விசுவாசத்துல நிக்கிறதுக்கு கர்த்தர் எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் சொல்லலாம் ஈஸியா, ஆனா சொல்ற காரியம் இல்ல. நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? இந்த மனநிலையை தாங்காண்டவரே நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கணும். இந்த மனநிலை வேணும். கர்த்தரோடு உள்ள உறவுல எந்த ஒரு காரியம், பவுல் சொல்லுவார் இல்லையா, மரணமோ பசியோ பட்டினியோ என்ன நாசமோசமோ எது வந்தாலும் அது உண்மை விட்டு என்ன பிரிக்காது. நம்ம பாடுவோம், உமக்கும் எனக்கும் இடையில் எதுவுமே வராம காத்துடும் பாடுவோம் இல்லையா? அழகா பாடுவோம் இல்லையா? எதுவுமே வராம காத்துடும். ஏன் வருது? வராம இருக்குதா? எத்தனை பேருக்கு வராம இருக்குது? எதுவுமே வரல. என்னதான் நடந்தாலும் நான் கர்த்தருடைய அன்பை விட்டு மாற மாட்டேன்னு நம்ம தைரியமா சொல்ற லெவல்ல நம்ம இருக்கிறோமா? அதுதான் முக்கியம். நம்ம ஈஸியா நம்ம பாடுவோம், அழகா பாடுவோம், உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும் இல்லையா? அழகா பாடுவோம். அவர் அழகா சொல்றாரு, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அதே மாதிரிதான் அத்திமரம் துளி விடாமல் போனாலும் எல்லாம் பாடுவோம். ஆனா உண்மையில நான் சொல்றேன், நான் பெர்ஃபெக்ட்னு நான் பேசல. உண்மையிலேயே
கஷ்டங்கள் எல்லாருக்கும் வருது. எல்லாருக்கும் பிசாசு என்ன செய்யறான்? பாரத்தை கொண்டு வருகிறான். அந்த பாரத்துல இருந்து நாம் கர்த்தரோட அந்த உண்மையான சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்முடைய மைண்ட் செட் மாறிதான் ஆகணும். நம்முடைய மைண்ட் செட் மாறாத வரைக்கும் நாம் என்ன செய்ய முடியாதுன்னா விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு முடியாது. அப்படி ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில நம்ம என்ன செய்வோம்? அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். எதுவுமே இந்த உலகத்தில் ஜெயித்து வாழுகிறதற்கல்ல, உலகை ஜெயித்து வாழுகிறார் அந்த மேலான அனுபவத்தை நம்ம என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். அப்பதான் யோகுவை போல நான் வாழ முடியும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு உலகம் எப்படி கிடக்குது அப்படின்னா, இந்த நான் இதுல பேதுருவ சொல்லும் போது கூட நான் சொல்றேன், அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். அப்போ சில 2ஆம் அதிகாரத்துல அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார் இல்லையா? அதுக்கப்புறம் அவர் நிக்கிறாரு பாருங்க. யாரு என்ன சொன்னாலும் அவர் அசைக்கவே முடியல. இந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், இந்த ஆண்டோடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அவ்வளவு தைரியமா என்ன செய்தாரு? பேதுரு பேசினாரு. அவ்வளவு தைரியமா பேசினாரு பேதுரு. அப்படி என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? மாறணும். அப்படி ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். சரியா? அப்படி அப்போ இப்படி பண்ணும்போது இப்பதான் இப்படி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவர் நிற்கும் போதா மத்திய 16, 13, 19 கர்த்தர் சொல்லுவாரு. 19 அந்த இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அன்னைக்கே யாரு? பேதுரு சொன்னாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. பிதா அதை உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்லுவாரு. இந்த மாதிரி அன்னைக்கு சொன்ன காரியம், ஒரு வாக்குத்தத்தம் அவருக்கு கையில கொடுத்தது எப்ப நிறைவேற்று தெரியுமா? அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அவர் என்ன செய்யறாருன்னா, அவரு அந்த நிறைவுக்குள்ளால வராரு. அந்த நிறைவை அவர் என்ன செய்யறாரு? பெற்றுக்கொள்ளுகிறார். சரியா? அந்த நிறைவை நம்ம பெற்றுக்கொள்ளும். உண்மையா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். சங்கீதம் 143:10 உண்மையிலே அந்த மாதிரி ஒரு வசனம் பார்க்கணும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான காரியத்தை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். உங்களுடைய நல்ல ஆவி என்னை நடத்தட்டும் ஆண்டவரே. இப்படி நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்வோமானா, உங்களுடைய நல்ல ஆவி என்னை நடத்தட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரணும். நீரே என் தேவன். உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராங்க. அப்படி நம்ம ஆண்டவரத்துல சரண்டர் பண்ணி வாழ்வோமானால் நம்மிடத்துல பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் கண்டிப்பா தருவார். நம்ம கேட்கறது கர்த்தர் தருவார் தானே இல்லையா? நம்ம இந்த வசனத்தை எடுத்து யூஸ் பண்ணிப்போம். கர்த்தர் கேட்கறதெல்லாம் தருவாரு. கேட்கறது நம்ம எதை கேட்கணுங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி காரியங்கள் ஆண்டவரே உமக்கு சித்தமானதை நான் செய்ய என்ன போதி தரணும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரணும் ஆண்டவரே. கர்த்தர் நம்மளை பார்த்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே வா அப்படின்னு சொல்லி கர்த்தர் வரவேற்று நின்னார்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? அதை யோசிச்சு நம்ம ஓடணும். இந்த உலகத்துல நம்ம ஜெயித்து வாழுகிறதல்ல, உலகை ஜெயித்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? வாழணும். சரியா? இது நம்ம ஜெயித்து வாழுகிற வாழ்க்கை. நம்ம அடுத்த பார்ட் என்ன பாக்குறோம்னா, சுய இச்சையினால சோதனைகள் வருது. சுய இச்சனை. இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தோம், கர்த்தர் அன்பா இருக்கிறாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு சோதிக்கிறார். 2வது கர்த்தர் பெர்மிஷன் கொடுக்கிறார், சோதிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறார். ஆனா அந்த பெர்மிஷன்ல பேதுருவுடைய காரியத்தையும் பார்த்தோம், யோபுடைய காரியத்தையும் பார்த்தோம். யோபுடைய இருதயம் எப்படி இருந்தது? கர்த்தர் எப்படி எல்லாம் கொடுத்தாரு. இந்த பேதுருடைய இருதயம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நான் பார்த்தோம். அடுத்தது சுய இச்சையினால் சோதனை. இதுல யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரைக்கும் உள்ள வசனங்களை எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரைக்கும் உள்ள வசனங்களை எடுத்துக்கொள்வோம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். சரியா? அப்போ இச்சை, அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இன்னைக்கு எல்லாரும் கர்த்தருடைய செட்டைக்குள்ளாலே இருக்கிறத விட்டு வெளியே போய் சுய இச்சையில விழுந்து அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு சொல்ற காரியம் என்னன்னா, கர்த்தர் பார்த்துட்டானா இருக்கிறாரு. ஆனா அத நிதானித்து பாக்குற ஒரு குணம் இல்ல. இது ஏன் வந்துச்சு? எதுக்கு வந்துச்சு? யோசுவா யோர்தான் நதியை கடந்து வர்றாரு. அதுக்கப்புறம் எரிகோ கோட்டையை பிடிச்சாச்சு. ஆயுப்பட்டணத்தை பிடிக்க போறாரு. ஈஸி தான் அப்படின்னு பிடிக்க போறாரு. அங்க பிடிக்க முடியல, துரத்தப்பட்டு ஓடி வராங்க. யோசுவா என்ன செஞ்சாரு? போய் ஆண்டவருடைய பாத்துல விழுந்து கிடந்தாரு. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? இது ஏன்னு கேக்குறது வேற. இது என்ன?
அவருக்கு தெரியுது எங்கேயோ தப்பு பண்ணிருக்கோம், எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்கு, என்ன ஆண்டவரே இது கரெக்ட். ஆனா நம்ம கேக்குற தப்பு என்னன்னா, என்னமோ நான் இவ்வளவு பண்ணிருக்கேனே ஆண்டவருக்கு, நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேனே ஆண்டவருக்கு, ஏன் ஆண்டவருக்கு செய்யணும்? பண்றதெல்லாம் நம்ம நம்முடைய சுயநீதியை பேசிக்கொண்டு நாம் கர்த்தரை குறை பேசிக் கொண்டு இருப்போமானால் இதெல்லாம் தவறான காரியங்கள். நம்ம யோசிச்சு பார்க்கணும், எதனால வந்துச்சு ஆண்டவரே, இந்த கஷ்டம் எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம் கர்த்தரிடத்துல கேட்கணும். கர்த்தரிடத்துல கேட்கிற விதம் இருக்கு இல்லையா, நம்ம பேசுகிற விதம் இருக்கு இல்லையா. ஏன் இந்த தப்பு பண்ணன்னு கேக்குறது என்ன, இல்ல ஏன் இப்படி வந்துச்சுன்னு கேக்குறது என்ன, ஆண்டவர் கிட்ட போய் இல்ல ஏன் ஆண்டவரே இப்படி வந்துச்சு அப்படின்னு கேக்குறது வித்தியாசம் இருக்கு இல்லையா. நம்மளை நியாயப்படுத்தி கேட்கிற காரியங்கள் அப்படி பண்ணவே கூடாது. நம்மளை நியாயப்படுத்தி பண்ணுகிறதற்கு அல்ல கர்த்தர் இல்லையா. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபோதும் அவர் நல்லவர், நல்லதல்லாத காரியத்தை நமக்கு செய்ய மாட்டார். அதான் சொல்றாரு இல்லையா, உனக்கு உலகத்துல உள்ள தகப்பன் உனக்கு நல்ல காரியங்களை செய்ய அறிந்திருக்கும் போது ஏன் என்னுடைய பரமபிதா உனக்கு நல்லது தரமாட்டாரா இல்லையா. அதனால கர்த்தர் ஒரு போதும் நல்லவர், நல்ல காரியத்தை தவிர தீமையை நமக்கு செய்கிற தேவன் அல்ல, தீமையை செய்கிற தேவன் அல்ல. உண்மையில யோசிச்சு பாருங்க, நம்ம யோசிச்சு பார்ப்போமே, இவ்வளவு நாள் நம்மளை நடத்தி வந்தார் இல்லையா, இவ்வளவு நாள் கர்த்தர் நம்மளை நடத்தி வந்தார்ல, நம்ம நீதியா நடந்ததுனாலயா நடத்தி வந்தாரு, நம்ம நீதியா நடந்ததுனால நடத்தி வந்தாரா, இல்லல்ல, அப்படி இல்லல்ல. எவ்வளவு குறைகளை கர்த்தர் இப்ப நமக்கு காமிச்சு கொடுத்திருப்பாரு. இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணிட்டும் கர்த்தர் நம்மள நடத்தி வந்திருக்காரு, நம்ம காமிச்சு கொடுத்திருப்பாரு இல்லையா. அதுதானே நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம். அப்போ எவ்வளவுத்துக்கு நம்ம கர்த்தரை அசட்டை பண்ணிட்டு கர்த்தரை திரும்பி கூட பார்க்காம படிக்க நம்ம இஷ்டப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது கர்த்தர் அப்புறம் நமக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்து திருத்துறாருல. நான் சொன்னேன்ல, ஆபிரகாம் விசுவாசிதான். ஆனா அந்த மீன் டைம்ல அவர் தப்பு பண்ணிட்டு இருந்த அந்த டைம்ல நிறைய காரியத்தை கர்த்தர் கச்சு கொடுத்து கொண்டே இருந்தார். கச்சு கொடுத்து ஒரு பூரணத்துக்குள்ளால வரும்போது, மீன்ஸ் யாருமே பூரணம் கிடையாது, ஆனாலும் அதுக்குள்ளால வரும்போது அவர் என்ன செய்யறாருன்னா அப்படியே தன்னை விட்டு கொடுக்கிறார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார் எல்லாரும். இந்த நிலைமைக்குள்ளால நம்ம வரணும், இல்லைன்னா சுய இச்சையினால நம்ம விழுந்து போவோம். சரியா. அதனால சுய இச்சையினால விழுந்து போனால் பாவம் கற்பந்தரித்து இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள் அப்படின்னு சொல்லப்படும். சரியா. அடுத்தது யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3-4 இந்த வசனம். இந்த சுய இச்சைனா என்ன அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு உண்மையிலேயே நல்ல அழகா எழுதியிருப்பாரு. நம்ம வாழ்வின் பாடம் நம்ம யாக்கோபுட்டேந்து கற்றுக்கொள்ளலாம். அழகா எழுதியிருப்பாரு. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். என்ன செய்றீங்க? தகாத விதமாய் விண்ணப்பம் பண்றீங்க, அதனால பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. அடுத்த வார்த்தையை பாருங்க, விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா இல்லையா. எந்த பாவம் ரொம்ப மோசமான பாவம் நான் சொன்னேன் இல்லையா, எல்லாருக்கும் தெரியும் எந்த பாவம். ஒரு கொலைக்காரன் ஒரு கொள்ளைக்காரன் இவங்களை எல்லாம் பார்த்தா பயம் வரும். ஆனா ஒரு கேவலமான பார்வை யாரை குறித்து இருக்கும்? விபச்சாரிகளை பார்த்திருக்கும் இல்லையா. ஒரு கேவலமான பார்வை. அதான் அந்த அளவுக்கு மோசமா சொல்றாரு. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா. ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். உலகத்துக்கு சிநேகமா இருக்கணும்னு நினைச்சா அந்த காரியத்துக்காக உலகத்தை திருப்திப்படுத்தணும்னு நம்ம எடுக்கிற விண்ணப்பங்கள் எல்லாம் என்ன செய்யாது, அது சரியா இருக்காது. கர்த்தர் அதுக்கு பதில் தரமாட்டார். இதெல்லாம் சுய இச்சைக்குள்ளால போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாவீதுடைய எக்ஸாம்பிள். தாவீது 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். தாவீதை பத்தி நான் எதுவுமே சொல்ல போல, எல்லாருக்கும் தெரியும். தாவீது ஒரு நல்ல மனிதன். கர்த்தர் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிற ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு இனி ஒரு காரியத்தை நாம சிந்திக்க போறோம். இப்ப தாவீது பத்சேபாள் விஷயத்துல மாத்திரம் தான் தப்பு செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. என்ன சொல்லியிருக்கு? தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். தாவீதை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றை விட்டு விலகாமல் அவன் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தார். ஆனா இந்த தாவீது ஒரு தப்பு தானே செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சும்மா விட்டாரா?
சும்மா விட்டுட்டாரா? இல்ல இல்ல. ஒரு தப்பு செஞ்சாலும் அந்த தப்பை உணர்த்தி வைக்கிறதற்காக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறாரு இல்லையா? எவ்வளவுதான் கர்த்தருடைய காரியத்துல நம்ம சரியா இருந்தாலும் நம்முடைய தவறுகள், நாம் கேவலமாக செய்கிற தவறுகள் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பாம இருக்கும். பாவங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு எப்பவுமே அருவருப்பாதான் இருக்கும். இந்த ஒரு விபச்சார பாவம் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பாதான் இருந்துச்சு இல்லையா? ஆனா இதுல உணர்த்தப்பட்ட நேரத்துல கர்த்தர் எப்பவுமே சான்ஸ் கொடுக்கிறாரு, எப்பவுமே உணர்த்தி கொடுக்கிறாரு, எப்பவுமே உணர்த்தப்படுறாங்க. இப்ப இவர் இந்த தப்பு பண்ணினதுக்கு காரணம் யாரு? தேவனா? தேவனா? இல்ல. அவருடைய கண்களின் இச்சை. அவருடைய கண்களின் இச்சை. அவருடைய கண்கள் இச்சித்ததுனால அவர் என்ன செய்யறாரு? இந்த தப்பு பண்றாரு. அவருடைய கண் இச்சித்ததுனால அவர் என்ன செய்யறாரு? இந்த தப்பு பண்றாரு. இந்த தப்பு பண்றாரு இல்லையா? இந்த தப்பு பண்றாரு இல்லையா? அப்போ இவரு நாத்தான் தீர்க்கதரிசி இதை சொன்ன உடனே என்ன செய்யறாரு? அதை ஒத்துக்கொள்ளுகிறார். இந்த இருதயம் வேணும். நாமும் எப்பவுமே பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. நம்ம பெர்ஃபெக்ட் பீப்புள் எல்லாம் கிடையாது. ஆனா எப்ப உணர்த்தப்படுறோமோ, எப்ப நமக்கு அந்த சமாதான குறை வருதோ, கர்த்தரோடு உள்ள உறவு நமக்கு இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளார வைக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்கு யாரோ எக்ஸ்டர்னலா ஒரு ஆள் சொல்லணும், அன்னைக்கு தீர்க்கதரிசியின் மூலமாக தான் பேசுறேன். இன்னைக்கு நமக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நமக்கு தெரியும், நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல ஐயோ ஒரு வெறுமை தெரியும். நமக்கு அந்த வெறுமை தெரிஞ்ச உடனே கர்த்தர்ட்ட போய் நிக்கணும். ஆண்டவரே, ஏதோ தப்பு நடந்திருக்கு ஆண்டவரே, என்ன காரியம் ஆண்டவரே? ஒரு சின்ன பிள்ளைய போல நம்ம கேட்கணும், ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். ஏன்னா நம்ம சில காரியங்களை பார்த்து நம்ம அனுபவித்து சொல்லியிருப்போம், ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த அனுபவத்தை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே, அந்த ஒரு இதை தாருங்க ஆண்டவரே, நம்ம போய் கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஃபர்ஸ்ட் விசுவாசம் வேணும். கர்த்தர் கிட்ட நம்ம போனா கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார் அப்படிங்கிற விசுவாசம் வேணும். எப்பவுமே குற்ற உணர்வும் இருக்கக்கூடாது. அதற்காக குற்ற உணர்வே இல்லாதபடிக்கு நான் செய்யறதான் சரின்னு என்ன செய்யக்கூடாது? மனசாட்சியில சூடுண்டவர்களாகவும் போயிடக்கூடாது. அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? இருந்துடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர்கிட்ட போய் கேட்கணும். அவர் சொன்ன உடனே அக்செப்ட் பண்ணிட்டாரு பாருங்க. ஒரு பெரிய ராஜா, நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட பேசலையே, ஒரு வார்த்தை கூட பேசலையே. அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்தார் இல்லையா? அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அப்படியே ஒப்பு கொடு. 51ஆம் சங்கீதம் பாவ அறிக்கைக்குரிய சங்கீதமாக அந்த சங்கீதத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவ்வளவுத்துக்கு மனம் நொந்து அவர் எழுதினார். எழுதிட்டு என்ன சொன்னாரு? பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இருமாண்டவரே, பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும். அது எது கேட்டாரு? அந்த பிள்ளைய கேட்டாரு. அந்த பிள்ளைய எப்படியா தாருங்க ஆண்டவரே எல்லாம் கேட்டாரு. அது நடக்கல இல்லையா? நடக்கல இல்லையா? அவர் என்ன செய்யற? பாவரிக்கை பண்றாரு. ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு என்ன செய்யாதீங்க, எடுத்துக்கொள்ளாது. அதுதான் மேலான அனுபவம். அதுதான் மேலான அனுபவம் இல்லையா? ஒரு பிள்ளை இறந்து போகுது. அவர் நேசித்த தாவீது தானே, ஒரு தப்பு தானே பண்ணிட்டாரு. கர்த்தரே சாட்சிக்குள்ள ஒரு தப்பு தானே பண்ணிட்டாரு. அன்னைக்கு எத்தனையோ மனைவிகளை வைத்துக் கொண்டார்கள். இது தப்பு இல்ல நான் சொல்ல வரல. தப்பு இவர் உரியா இருக்கும் போதே இந்த காரியத்தை செஞ்சது தப்புதான், 100% தப்புதான். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு. ஆனாலும் அவர் சொல்றாரு, ஆண்டவரே 10வது வசனத்துல 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல சொல்லுவார், தேவனை சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பி. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிலையான ஆவி எனக்கு தாருங்க ஆண்டவரே. என் இருதயம் இப்படி இச்சைக்குள்ளால போயிட்டு ஆண்டவரே, இத என்ன செய்யுங்க, எனக்கு அதை மாற்றி தாருங்க ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருங்க. எவ்வளவு அழகான ஒரு ஜெபம், எவ்வளவு அழகா! ஆண்டோடைய பிரசன்னத்தை தவிர வேற எதுவுமே மேன்மை கிடையாது. ஆண்டோடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறதை தவிர வேற எதுவுமே மேன்மை கிடையாது இல்லையா? அப்படி அவர் சொல்றாரு பாருங்க. அடுத்து சொல்றாரு பாருங்க 15ஆம் வசனத்துல, ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். என் உதட துறங்க ஆண்டவரே, உம்முடைய புகழை நான் சொல்லுவேன் ஆண்டவரே, உம்முடைய புகழை நான் சொல்லுவேன் ஆண்டவரே. அப்பதான் சொல்றாரு, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புரட்ட நீர். இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? பழைய ஏற்பாட்டு காலம், பலி செலுத்துகிற காலம். பாவம் செய்தா போய் பலி செலுத்தணும், பலியில என்ன செய்யறோம்? அவருக்கு பாவம் நிவர்த்தியாக்கப்படும். ஆனா அவர் சொல்றாரு, நொறுங்குண்ட இருதயம், அந்த நொறுங்குண்ட இருதயம், நறுங்குண்ட இருதயத்தை நீ புறக்கணிக்க மாட்டீரே ஆண்டவரே. என் இருதயம் நொறுங்கி போயிருக்கிறது, உண்மையிலே நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, உண்மையிலே நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அறிக்கை எடுக்கிறார் இல்லையா? இதுதான் என்னது? ஒரு மேன்மையான அனுபவம். இதை நாம் காத்துக்கொள்ளணும், இதை நாம் காத்துக்கொள்ளணும். இதை நம்ம காத்துக்கொண்டோமா ஆனால் உண்மையிலே நான் சொல்றேன், அந்த கர்த்தரை விட்டு நம்மளை என்ன செய்யாது? எதுவுமே பிரிக்காது.
நம்முடைய இருதயம் மாறணும். ஃபர்ஸ்ட் பார்ட் நமக்கு சொல்லி கொடுத்த காரியம் என்னன்னா, நம்முடைய இருதயம் மாறணும். நம் கர்த்தரை பார்க்கிற பார்வை மாறணும். கர்த்தரிடத்துல இருந்து நம்ம கர்த்தரை அத நம்ம அவர்கிட்ட டீல் பண்ற காரியங்கள்ல அந்த அன்போடு நம்ம டீல் பண்ணணும். அந்த காரியம். அடுத்தது, நாம் தவறும் போது கர்த்தரிடத்துல நம்ம என்ன செய்யணும்? போயிடணும். இவர் சுய இச்சையினால, கர்த்தர் சோதித்தது அல்ல. தாவீதுக்கு வந்த காரியம் கர்த்தர் சோதித்தது அல்ல. தாவீதுக்கு பிள்ளை இருந்ததுக்கு கர்த்தர் காரணம் அல்ல. அவருடைய சுய இச்சை காரணம். அப்படி சுய இச்சை காரணம். நாமும் இன்னைக்கு ஏதோ இழப்பு நமக்கு வருதுன்னா எது காரணம்? எது காரணம்? என்னுடைய சுய இச்சை காரணமா? என்ன வகையான இச்சை? நிறைய இச்சைகள் இருக்கு. நிறைய இச்சை. இன்னைக்கு 2 காரியங்கள் தான் பார்க்க போறோம். ஒரு காரியம் கண்களின் இச்சை பார்த்தோம் இல்லையா? இதே மாதிரி நம்முடைய கண்களின் இச்சையினால எங்கேயாவது விழுந்து போயிருப்போமானால், வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு காரியத்தினால நம்ம விழுந்து போயிருப்போமானால், ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவர் எந்த காரியத்தினால இந்த ப்ராப்ளம் வந்தது ஏசப்பா, என் குடும்பத்துல இந்த ப்ராப்ளத்தினால, இந்த ஒரு கண்களின் இச்சை இருந்ததுனால எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. நம்ம ஒத்துக்கொள்ளுவோம் ஆண்டவர்கிட்ட. ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே இதுல இருந்து மீட்டு விடுங்க ஏசப்பா. இதுல தாவீதுக்கு பிள்ளை இறந்து போச்சு இல்லையா? அதே மாதிரி ஒரு காரியம் வந்தா கூட, அந்த காரியத்துல ஒரு இழப்பு வந்தா கூட ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உன்னோடு உள்ள உறவு எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவர்கிட்ட நம்ம அன்பு புரிகிறவர்களா நம்ம என்ன செய்வோம்? இருப்போம். சரியா? அப்படி நம்மளோட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட கேட்போம். அடுத்தது ஒரு ராஜாவை பார்ப்போம். அந்த ராஜாவுடைய வாழ்க்கையில இப்படி உணர்ந்து கொண்டாரா அப்படின்னு கேட்டா இல்ல. அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ராஜாவை பார்ப்போம். சரியா? 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 15, 16 இந்த அதிகாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும் ஒரு ராஜாவுடைய காரியம். ஆசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா. சரியா? ஆசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா. 2 நாளாகமும் 14, 15, 16 இதுல அவருடைய இன்சிடென்ட் அழகா சொல்லப்பட்டிருக்கும். நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப அழகா புரியும். ரொம்ப டீட்டெயிலா அழகா கொடுத்திருப்பாங்க இவருடைய காரியம். சரியா? இந்த காரியம் என்ன அப்படின்னா, ஆசா ராஜாவான காலத்துல என்ன செய்தாருன்னா, ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை அவ்வளவா செஞ்சிருந்தாரு. ரொம்ப ஆண்டவருக்கு அவ்வளவு பயபக்தியான ஒரு ராஜா. நல்ல ஒரு ராஜா. நல்ல ஒரு ராஜானா பெர்ஃபெக்ட் கிங்ன்னு சொல்லலாம். அப்படி ஒரு ராஜா. சரியா? அப்போ அப்படி இருந்தவர் என்ன செய்யறாருன்னா, அப்படி இருந்ததுனால கர்த்தரிடத்திலிருந்து பெரிய பாதுகாப்பை பெற்றுக்கொண்டாரு. நல்ல ஒரு பாதுகாப்பை பெற்றுக்கொண்டாரு. அது அவருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வரும். அந்த காலத்துல யுத்தம் தானே, ராஜாக்களுக்கு ராஜா யுத்தம் பண்ணுவாங்க. யுத்தம் பண்ணி அவங்க என்ன செய்வாங்க? நாடை பிடித்துக் கொள்ளுவாங்க. அதுதான் அவங்களுடைய மேன்மை. இப்படி ராஜா அவருடைய பலத்தை ஒரு ராஜா தனக்கு எதிராக யுத்தத்துக்கு வர்றாரு. யுத்தத்துக்கு வரும்போது இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்ப்போம். அவர் அழகா ஒரு ஜெபம் பண்றாரு. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அழகான ஒரு ஜெபம். உண்மையிலே அவ்வளவு அழகான ஒரு ஜெபம். கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும், பலம் இருக்குனாலும், பலனே இல்லைனாலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். யாருக்குனாலும் நீங்க ஹெல்ப் பண்ணலாம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நிற்க. இப்ப நான் கேட்கிறேன், நான் பலன் இல்லையா? அதெல்லாம் இல்ல. இப்ப நான் கேட்கிறேன், எனக்கு என்ன செய்யுங்க? துணை நில்லுங்க. உம்மை சார்ந்த உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷர் உண்மை மேற்கொள்ள விடாதேயும். எங்களுக்கு விரோதமாக மனுஷர்கள் என்ன செய்யக்கூடாது? உண்மை மேற்கொள்ள கூடாது ஆண்டவரே. நாங்க உங்க சார்பில் நின்று போறோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் அழகா பதில் கொடுப்பாங்க. பாருங்க, அந்த பதில்ல சொல்லுவாரு, இந்த ஜெபத்துக்கு தேவன் பலன் கொடுத்து எதிராக வந்த எத்தியோப்பியரை என்ன செய்தாரு? முறியடிச்சிருவாரு. பின்பு அவர் அரசாண்ட 35 ஆண்டு வரைக்கும் அவருக்கு எதிராக யுத்தத்திற்கு ராஜாக்கள் எழும்பவில்லையா. 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்த்து பாருங்க. ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது. யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டுல ஒரு ராஜாக்கு யுத்தம் இல்லைன்னா அப்படி யுத்தம் இல்லாம இருக்க முடியுமா? 35 இயர்ஸ் யோசிச்சு பாருங்க. ஒரு யுத்தம் வந்தது. அந்த யுத்தம் வரும்போது என்ன செய்யறாரு? அவர் ஆண்டவர்கிட்ட போய் நிக்கிறாரு. ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு போய் நிக்கிறாரு. யாருக்கும் இது போல, ஆண்டவரே நான் பலன் உள்ளவனாக்கும், நான் பலன் இல்ல, ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, யாரா இருக்கட்டும், நான் என்னுடைய ஜனங்களை கூட்டிட்டு நான் போறேன் ஆண்டவரே, நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்படின்னு கேட்கும் போது அவ்வளவுத்துக்கு கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அவங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க. ஆனா அந்த 36வது வருஷத்துல 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா,
2 நாளாக 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அழகா சொல்லியிருக்கோம். 36 இஸ்ரவேலின் ராஜா பாஷா யூதாவுக்கு விரோதமாக எழும்பி ஒருவரும் யூதாவின் ராஜாவாக்கி ஆசாவின் இடத்துக்கு போக்குவரத்துமா இராதபடிக்கு ராமாவை கெட்டினான். இது இவங்களுக்குள்ளாலே உள்ள ஒரு சண்டை வருது. இஸ்ரவேலர்களுக்குள்ளாலே இஸ்ரவேல்ல உள்ள 10 கோத்திரத்துக்கும் 2 கோத்திரத்துக்கும் இடையில. அங்க ஆசா கிட்ட யாரும் போயிடக்கூடாது. ஏன்னா ஆசா இப்ப பலத்து பெருகி இருக்கிறாரு. 35 வருடம் ராஜாங்கத்துல ஒரு சண்டை யுத்தமும் இல்லைன்னா எவ்வளவு பெரிய காரியம். இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ ஒரே ஒரு வசனத்தை பாருங்க. 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்த்து பாருங்க. தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாக்கிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியா இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு அவளுடைய விக்கிரத்தையும் நிர்மூலமாக்கி தகர்த்து கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டரித்து போட்டான். எந்த அளவுக்கு நல்ல ராஜானா, தன்னுடைய தாய் விக்கிரகத்தை பண்ணிட்டு இருந்த போது கூட அந்த ராஜாத்திங்கிற பதவியை கூட எடுத்துட்டு விக்கிரக தோப்பை அவ்வளோத்தையும் வெட்டி என்ன செய்யறாரு? கீதரோ நாட்டுல போய் என்ன செய்யறாரு? எரிச்சு போடுறாரு. அப்படிப்பட்ட கர்த்தருக்காக தீயாக நின்ற ராஜா தான் யாரு? ஆசா ராஜா. ஆனா 35 வருடம் யுத்தம் இல்லாம அவர் பலத்திருக்கும் போது அவர் செய்த காரியத்தை பாருங்க. 16ஆம் அதிகாரத்துல இப்படி இங்க ஆசா ராஜா கிட்ட யாரும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி இஸ்ரவேலின் ராஜா ஒரு சுவர் கட்டுறாரு. இவர் உடனே என்ன பண்றாருன்னா, அடுத்த வசனங்கள் நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். உடனே அவர் பெனாத்தாத்தின் ராஜாவின் உதவியை நாடி கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையும் உள்ள பொக்கிஷங்களிலும் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து அனுப்பினான். என்ன செய்யறான்? 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். நீங்க அக்காலத்திலே அந்த இல்ல, அதுக்கு முந்தின வசனங்கள்னு சொல்றோம். இவரு 2ஆவது வசனத்திலே சொல்லுவாரு. அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனாத்தாத் என்னும் சீரியாவின் ராஜாவிடத்துக்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே. இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாக்கிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவருடைய செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். இப்படி பெனாத்தாத் ராஜா கிட்ட போய் சொல்றாரு, உமக்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டு. என்னுடைய தகப்பன் உம்முடைய தகப்பன் உடன்படி பண்ணிருக்கோம். நீங்க என்ன செய்யுங்க? எனக்கு விரோதமா யுத்தத்துக்கு வாங்க இப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றாரு. இப்பயும் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு. அதுதான் 16ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனங்கள். அதுல சொல்லியிருக்கு பாருங்க. 7 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனத்துல, அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரனுமாகிய எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தவர்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராயிருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். 35 வருஷம் யுத்தம் இல்ல, நீர் இப்படி பண்ணதுனால உமக்கு யுத்தம் வரும். அது ஞாபகம் ஊட்டுறாரு. நீ 35 வருஷத்துக்கு முன்னால ஆண்டவரையும் கூப்பிட்டீங்களே, அப்பெல்லாம் கர்த்தர் உதவி பண்ணாரு. ஆனா இப்ப பாருங்க, நீங்க இப்படி நீ வந்து யுத்தத்துக்கு இப்படி இருக்கிறியே அப்படின்னு கேட்டப்போ யுத்தம் வரும்னு சொன்ன உடனே இவரோட ரியாக்ஷனை பாருங்க. அது நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிகாரன் மேல் சினந்து கடும் கோபம் கொண்டு அவனை கல்லறையிலே வைத்தான். இதுவும் அல்லாமல் அக்காலத்திலே ஜனங்களுக்குள்ளே சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். அவர் போய் என்ன செய்யறாரு? அவரை பிரிசன்ல வச்சிருந்தாரு. ஆசாவின் ஆதியோடந்தமான நடவடிக்கைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் சேர்ந்த ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. இதுல பாருங்க, அதுக்கப்புறம் அவருக்கு பாருங்க, இந்த நேரத்திலயும் அவருக்கு சொன்னா கேட்கல. அதுக்கப்புறம் அவருக்கு வியாதி வருது, கால்ல புண்ணு வருது. ஆசா பாருங்க 12ஆம் வசனம். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமா இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். ஆசா தன் அரசாண்ட 41ஆம் வருஷத்தில் மரித்து தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தான். அப்போ இவர் பாருங்க, ஆசாவுடைய டெத் வருது. வியாதிப்பட்டு கஷ்டப்படும் போது கூட அவர் கர்த்தர்ட்ட திரும்பி போகவே இல்லை. இதுதான் வித்தியாசம். தாவீது ராஜாவை பார்த்தோம். தாவீது ராஜா வாழ்க்கையில சொன்ன உடனே அவர் அக்செப்ட் பண்ணி, ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தாவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த ஆசா ராஜா பாருங்க, எவ்வளவு அழகா எவ்வளவு இதா அவர் சொல்றாரு,
இத்தனைக்கும் பாருங்க 15ஆம் வசனம், ரெண்டு நாளாகவும் 15ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லியிருப்பாரு அவர்கிட்ட, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆனில் அவர் உங்களை விட்டு விடுவார் இப்படின்னு முதல்லயே சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் சொல்லியிருந்தாரு. சொல்லி இருந்தும் இந்த ஆசா ராஜா மதிக்கெட்டு போயிட்டார். காரணம் என்ன? 35 வருஷம் கர்த்தர் சொன்ன காரியங்கள் நிறைவேறி அவருக்கு யுத்தம் இல்லாம அவ்வளவு சுகமா வாழ்ந்த பிறகும் அவர் என்ன செய்யல? கர்த்தரை புகழ மறந்துட்டாரு, கர்த்தரை தேட மறந்துட்டாரு. கர்த்தர் எச்சரிக்கிறாரு, எச்சரிப்பு பிறகு அந்த எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ள கூட மறந்துட்டாரு. அதான் பெரிய ஒரு காரியம். அந்த எச்சரிப்பை எப்ப பெற்றுக்கொண்டோனோ, அந்த எச்சரிப்பை பெற்றுக்கொண்ட உடனே கர்த்தர் இடத்துல வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் அப்படி எடுத்து அள்ளி அணைத்துக் கொள்வார் நம்மள. ஆனா அந்த ஒரு தாட் யாருக்கு வரல? ஆசாக்கு வரல. வியாதிப்படுறாரு, அவ்வளவு கஷ்டம் வருது, அப்பயுமே அவர் என்ன செய்யல? போகல, கர்த்தர்ட்ட போகல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, இப்போ இவர் இச்சிக்கப்பட்டது கர்த்தரா செஞ்சாரு, இவருடைய வாழ்க்கையில கர்த்தரா செஞ்சாரு. இந்த இச்சை எங்கேன்னு வந்தது? இவர் என்ன செஞ்சாரு? தன்னுடைய சுய இச்சையினால. ஆழ்பலம் என்னும் இச்சை. அந்த ராஜா, அவரு தாவீது ராஜா கண்களின் இச்சை, விழுந்தாரு, எழும்பிட்டாரு. ஆனா இவருக்கு ஆழ்பலம். ஏன்னா இந்த 35 வருஷம் அவருக்கு யுத்தம் இல்லாததுனால நிறைய பேர் அவர்கிட்ட வந்து சேர்றாங்க. அவருடைய சேனை பெருசாகுது. கர்த்தர்ட்ட இருந்த பலன் மாறி, கர்த்தர்ட்ட இருந்த நம்பிக்கை மாறி ஆளை பார்த்து பலத்துக்கு போறாரு. ஆழ்பலம். நாமும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாம் ஒரு புகழ், அந்தஸ்து எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுகிறோம். எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு தர்றாரு. ஆனா அதை வச்சுட்டு நம் கர்த்தரை சார்ந்து இருக்கிறோமா? இல்ல நம்ம ஆட்களை சார்ந்து இருக்கிறோமா? மனிதர்களை சார்ந்து போகிறோமா? இல்ல. நம்ம யோசிச்சு பார்க்கணும். நாம் கர்த்தரை சாராதபடிக்கு நாம் ஆளை சார்ந்து ஏதோ ஒரு காரியத்துல நாம் கஷ்டப்படும் போது, கர்த்தர் எங்க போனாருன்னு சொல்லிட்டு கர்த்தரை தேடாதபடிக்கு, கர்த்தர் என்ன செய்யறான்னு கர்த்தரை நாம் குற்றம் சொல்லாதபடிக்கு சுய இச்சையினால சோதிக்கப்பட்டோன்றத நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். கர்த்தரிடத்துல திரும்பி வரணும். கர்த்தர் கண்டிப்பா நம்மளை என்ன செய்வாரு? ஏற்றுக்கொள்ளுவார். கர்த்தர் கண்டிப்பா நம்மளை ஏற்றுக்கொள்வார். இன்னைக்கு நாம் கற்றுக்கொண்ட காரியம் தான். பாட்டுல நம்ம கற்றுக்கொண்டது, நமக்கு அப்படி ஒரு இருதயம் வேணும். ஃபர்ஸ்ட் என்ன இருதயம் வேணும்? கர்த்தரோடு சேர்ந்து வாழுகிற ஒரு இருதயம், கர்த்தரோடு சேர்ந்து வாழுகிற ஒரு இருதயம் வேணும். கர்த்தரோடு நாம் இருக்கிற ஒரு இருதயம் வேணும். நம்ம ஆண்டவரை தேடுகிறது, ஆண்டவரை பாக்குறது, எல்லாம் எண்ணத்தோட பாக்குறோம். ஆண்டவரை எதை பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு நம்ம அந்த மைண்ட் செட் அப்படியே மாறணும். அந்த மைண்ட் செட் நமக்கு மாறணும். அந்த மைண்ட் செட் மாறி என்ன நிலைமையில வரணும்? கர்த்தர் எல்லாவற்றையும் நடத்துவார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு வரணும். ரெண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயோ தப்பு பண்ணிட்டோமா அதை அக்செப்ட் பண்ற மைண்ட் நமக்கு வரணும். அப்படி இல்லைன்னா சுய இச்சையினால இழுக்கப்பட்டு நாம் சோதிக்கப்படுகிறோம்ங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? நம்ம குறை சொல்லி கொண்டு இருக்க கூடாது. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். தாவீது ராஜா அழகா அந்த காரியத்தை என்ன செய்யற? அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, ஒரு பெரிய மாற்றத்துக்கு. ஆனா ஆசா ராஜா அப்படி இல்ல. அந்த கஷ்டத்தின் மத்தியில அவர் என்ன செய்யற? கர்த்தரோட இருந்தப்போ, கர்த்தர் அவ்வளவுத்துக்கு ஒரு பெரிய உண்மையா அந்த நாட்கள்ல யுத்தம் இல்லாம 35 வருஷம்னு சொல்றது சும்மா உள்ள காரியம் எல்லாம் கிடையாது. ராஜாக்கள்லாம் யுத்தம் உண்டு. தாவீது யுத்தத்துல அப்படி யுத்தம் தான், அவருக்கு ஃபுல்லா கை ஃபுல்லா ரத்தம் தான், அந்த அளவுக்கு யுத்தம் செய்தாரு. ஆனா இந்த ஆசாக்கு ஒரு யுத்தம் கிடையாது. 35 வருடம் யுத்தம் இல்லை. ஆனா 36வது வருஷத்துல அவர் என்ன செய்யறார்? மறந்து போயிட்டாரு. ஆண்டோடைய அன்பை மறந்து போயிட்டாரு. அன்பை மறந்து போனதும் இல்லாம எச்சரிக்கப்பட்ட பிறகு கூட அவர் என்ன செய்யல? திரும்பி வர முடியல. இல்ல, இதுதான் என்னது? ஒரு ரொம்ப ஒரு கேவலமான காரியம். நாம எப்படி இருக்கக்கூடாது. நாம் நம்மையே நிதானித்து பார்ப்போம். நாம் சுய இச்சையினால விழுந்திருக்கிறோமா? நம்முடைய கடினங்கள் வரும்போது நம்ம யோசிச்சு பார்ப்போம். சுய இச்சையினால விழுந்திருக்கிறோமா? ஆண்டவர் உணர்த்தி தருகிற காரியத்தை தாவீது விழுந்தது போல ஆண்டவரிடத்துல போய் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஐக்கியமாகி கொண்டோமானால் நம்ம என்ன செய்வோம்? நாம் மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாம் நம்ம மனதில் வைத்துக் கொள்வோம். நம்முடைய இருதயம் மாறணும், நம்முடைய பார்வை மாறணும், கர்த்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மாறணும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்துல அறிந்து கொள்ளணும். கர்த்தரை அறிய 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 அதுதான் நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மளை நடத்தி செல்கிறது. இதை நம்ம மனதுல வைத்துக் கொள்வோம். இந்த காரியத்தை மனதுல வைத்து இந்த காரியங்களுக்காகவும், சர்ச்சஸ்க்காகவும், இந்த குரூப்ல இருக்கிற ஒரு பிள்ளைகளுக்காகவும் ஏதோ தேவைகளோட வந்திருப்பாங்க. கண்டிப்பா தேவைகள் இருக்கு. ஆனா இந்த இருதயம் பெற்றுக்கொள்ளணும். எல்லாரும் இந்த இருதயத்தை பெற்றுக்கொள்ளணும். இதுக்காக பிரசன்ன சிஸ்டர், நீங்க ப்ரேயர் பண்றீங்களா? ப்ரேயர் பண்ணுங்க. ஹல்லேலூயா அப்பா, ஹல்லேலூயா அப்பா, துதிக்கிறோம் ராஜா அப்பா, துதிக்கிறோம். நீங்க கர்த்தரே அப்பா, துதிக்கிறோம் அப்பா.
அப்பா ஒரு சிறு கூட்டமாய் அப்பா உங்களுடைய வசனத்தை அப்பா எங்களுக்கு தியானிக்க வைத்து அப்பா உங்களுடைய அன்பை எங்களுக்கு உணர செய்வீங்க அப்பா பிதாவே சுத்திக்கிறோம் அப்பா நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா ஆவியானவரே அப்பா அந்த இடத்துல அப்பா நீங்க அசைவாடுங்க ராஜா எங்க மத்தியில நீங்க வாங்க ஏசப்பா அப்பா நீங்க எங்களுக்கு கற்று தந்த இந்த காரியங்களுக்காக உங்களுடைய வசனத்திற்காக ஏசப்பா தியானத்திற்காக அப்பா உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உங்களுக்கு நாளத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா அல்லேலூயா துதிக்கிறோம் ராஜா எங்க செய்திகளின் கர்த்தரே நீங்க எவ்வளவு நல்லவரப்பா உங்களுடைய அன்பு எவ்வளவு விலையேற பெற்றது தகப்பனே அப்பா உண்மை போல ஒருவர் இல்லையே ராஜா நீங்க எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீரப்பா அந்த உண்மை அன்பை அப்பா அப்பா ஏதோ ஒரு தேவைக்காக உண்மை சார்ந்திருக்காமல் ராஜா அப்பா உண்மை அன்பை ருசித்து அப்பா உங்க அன்பை நாங்க பெற்றுக்கொண்டு அப்பா உங்க அன்பை பிள்ளைகளாய் உங்க அண்டையில ஏசப்பா உங்களுக்காக காத்திருக்க பிள்ளைகளாக நாங்க இருக்க எங்களுக்கு பலம் தாங்க ராஜா இந்த கிருபையை எங்களுக்கு தாங்க சுவாமி அப்பா ஏதோ கடமைக்காக திருடாமல் அப்பா உங்களுடைய அன்பை உண்மையாய் யோசிக்கத்தக்கதான பிள்ளைகளாய் உங்க அன்பை ருசித்து இசப்பாவை உங்கள்கிட்ட வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் ஒரு இசப்பா ஒரு தாயும் பிள்ளையும் எப்படி இருக்குமோ ஒரு தகப்பனும் தன் மகனை எப்படி பாசம் இருப்பாங்களோ அதே போல பாசத்தை நாங்க உங்களுடைய காட்ட அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா கிருபை தாங்க தகப்பனே ராஜா மிகுதிக்கிறோம் அப்பா அப்படி உங்க அன்பை ருசிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணுவோம் ஒவ்வொரு சகோதரிகளுக்கு நீங்க கொடுங்கப்பா அம்மே நேசப்பா உங்க அன்பு விலையேற பெற்று தகப்பனே அல்லேலூயா அப்பா அப்படிப்பட்ட விசுவாசம் உங்க தரித்திருக்க அப்பா எங்க வாழ்வியோ தாழ்விலோ அப்பா மரணம் எங்களை பிரிக்க மாட்டோம் அப்பா உங்களை விட்டு விலகாம இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஒரு கிருபை எங்களுக்கு தாங்க சுவாமி அப்பா ராஜா அதற்காக எங்களுக்கு காமித்து தந்தீங்களப்பா அதற்காக உமக்கு நன்றி சுவாமி நன்றி ஏசப்பா அல்லேலூயா ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி அப்பா உமக்கு பிரச்சனை இருக்கப்பா நீங்க இறங்கி வாங்க ராஜா அப்பா உமக்கு நன்றி ஆவியான தேவனே விசுதிக்கிறப்பா உமக்கு நன்றிப்பா நீங்க தியானிக்க வார்த்தைகளுக்காக உங்களோட ஆழக்கோடி சோத்திரங்களை ஏறடிக்கிற தோப்பனே அப்பா உமக்கு நன்றி அப்படிப்பட்ட சுத்த இதயத்தை நீங்க ஒவ்வொரு மனதிலும் விதைங்கப்பா அப்பா ஜெயோபு இருந்தாரேப்பா அப்பா உமக்கு வைராக்கியமாய் அப்பா ஏசப்பா அப்பா தன் மனைவி ஏசப்பா உங்களுடைய தேவத்தை சமைத்து பேசப்பா ஜீவனை விடும் என்று சொன்னாலே அப்பா அவன் சொல்லியும் அப்பா உமக்காக வைராக்கியமாய் தேவன் பேசப்பா நன்மை காணும் தந்தையின் தேவன் பேசப்பா நான் துக்கத்தை நான் பெறாம இருப்பேன்னு சொன்னாரே அப்போ அதே போன்று அப்பா அப்படி போன மனதை இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீங்க தாங்க சுவாமி அல்லேலூயா அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை அப்பா உங்க அன்பை உண்மையாய் ருசிக்கக்கூடிய பிள்ளைகளாய் அல்லேலூயா அப்பா நன்றி நன்றி ராஜா அப்படிப்பட்ட ஒரு இதயத்தை ஒவ்வொருக்கும் தாங்க சுவாமி அல்லேலூயா துதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு சகோதரர்களாக எங்களுக்கு தாங்க அப்பா அதன் மூலம் எங்க குடும்பங்கள் கட்டப்பட நித்திய ஜீவனை நாங்கள் அடைந்து அப்பா அதன் மூலம் எங்க குடும்பம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா கிருபை கொடுங்க சுவாமி அல்லேலூயா அப்பா துதிக்கிறோம் ராஜா அல்லேலூயா ஆவியான தேவனே துதிக்கிறேன்ப்பா நன்றி சுவாமி நன்றி ஏசப்பா உங்களுடைய அன்பு வெளியேற பற்றி பேசுப்பா யார் எங்களை கைவிட்டாலும் அப்பா யார் எங்களை வெறுத்தாலும் எங்க தேவன் நீர் ஏசப்பா அவன் தகப்பனே அப்பா வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் அப்பா நீர் எங்க கூட பேசிக்கொண்டே இருக்கிறது நாங்கள் உங்க கூட இருக்கிற அவனை கைவிட மாட்டேன் சொல்லிக் கொண்டே இருக்க எங்க அன்பு தேவனே உமக்கு நன்றி ராஜா நீ துதிக்கிறோம்ப்பா நன்றி ஏசப்பா அமேருப்பா அப்படிப்பட்ட உங்க அன்பை ருசிக்க அப்ப எனக்கு கிருபை தாங்க ஏசப்பா அல்லேலூயா அப்பா துதிக்கிற ராஜா நன்றி ஏசப்பா நன்றி ராஜா அல்லேலூயா அமேன் ஏசப்பா அப்பா நன்றி மிருகத்துக்காக நன்றி ஏசப்பா நன்றி ராஜா அமேன் ஏசப்பா அல்லேலூயா அப்பா அந்த நேரத்துல தோப்பனே அப்பா நாளைக்கு நடைபெறுகிற எல்லா பிரேயர்களையும் அவங்களுடைய கருத்துல கொடுக்குறோம்ப்பா எல்லா சர்ச்சு ஏசப்பா நீங்க பலப்படுத்துங்க சுவாமி அப்பா அவங்களுடைய அக்கினி எங்கள் திருச்சபையில் மீது ஊற்றுங்க ஏசப்பா
அப்பா ஆழ்ந்து போய் கொண்டிருக்கிறீங்க ஜனங்கள் மீது நீங்க ஊற்றுங்க சுவாமி. திருச்சபை உயிர் பேச்சு அடையப்பா. அப்பா ஒவ்வொரு டைசிஷனும் அப்பா டைசிஷன் கொடுத்ததுக்கு டைசிஷன் அப்பா கன்னியாகுமரி டைசிஷன் ஒவ்வொரு டைசிஷனும் அப்பா உடைய வல்லமையை தேவை நீங்க ஊற்றுங்க ராஜா. அப்பா நீங்க ஊற்றுங்க தாவப்படே. அப்பா சிதறி போய் கொண்டிருக்கிற ஆடுகள் அப்பா உன் மண்டையில் அப்பா உங்க திரும்ப அப்பா உண்மை நோக்கி பார்க்க கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. அப்பா ஒவ்வொரு பாஸ்டர்ஸ் மீதும் வல்லமையை ஊற்றுங்க அப்பா. இது சடங்காரத்திற்காக சர்ச்சைக்கு வராமல் என் தேவனே உங்க அன்பை ருசிக்க உண்மை கண்டுகொள்ள நித்தியமான வாழ்வை வாழ்வதற்கு உண்மை தேட அப்பா கிருபை கொடுங்க சப்பா, கிருபை கொடுங்க ராஜா. உயிர் முயற்சி அடையட்டும் அப்பா, சபைகள் உயிர் முயற்சி அடையட்டும். எல்லா சண்டே கிளாஸ்லயும் எப்போ உங்களுடைய வல்லமையை ஊற்றுங்க தேவைப்படே. ஒவ்வொரு சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் மீது உங்களுடைய வல்லமை நீங்க ஊற்றுங்க ராஜா. அப்ப அதன் மூலம் உங்களுக்கு எல்லா சிறு குழந்தைகளும் சிறு வயதில் மூலமே உண்மை கண்டுகொள்ள என் தேவ ஆவியனை நீங்க திருமை செய்யுங்க ராஜா. அப்பா நீங்க எப்படி செய்யப்படுகிறவைக்காக நன்றி. அப்ப இந்தியால இருக்கிற எல்லா சிசிடைசேஷன்களையும் சர்ச்சஸ் மீதையும் அப்பா உங்களுடைய வல்லமை ஊற்றுங்க. எல்லா அபிஷேகங்களையும் அபிஷேகத்தை நீங்க வாங்கிப்பா. அப்ப நீங்க வாங்க சுவாமி. எல்லா பாசஸ் மீது வாங்கப்பா. அப்ப திருச்சபையில முயற்சி அடையட்டும் அப்பா. ஆத்து மக்கள் அப்பா அப்பா ஏதோ வயசப்பா ஏதோ சும்மா வந்தோம் போனோம் அப்ப ஒழுங்கு இல்லையப்பா. பாரம்பரியத்தை பின்பற்றி கொண்டு ஏதோ சடங்கார சலத்துக்கும் இது எத்தனையோ காரியங்களுக்கு அப்பா உங்களுடைய ஆலயத்தை நல்ல கோயிலாக ஆக்கி கொண்டிருக்கிறாங்க ராஜா. இசுவும் மன்னிங்கப்பா. சுத்த இதயத்தை ஒவ்வொருவருக்கும் தாங்க அப்பா. கடினமான இதயங்களையும் நீங்க எடுத்து போடுறாங்கப்பா. உங்களை கூட பேசுப்பா. நீங்க வருத்தப்படுவீங்க ராஜா. அப்பா அப்படிப்பட்ட ஏசப்பா சுத்த இதயத்தை எங்க மக்களுக்கு நீங்க கொடுங்கப்பா. உங்களுடைய மக்களுக்கு கொடுங்க சுவாமி. அப்பா நீ நல்லவர் நல்லவர் அப்பா. கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பிற்கப்பனே அப்பா நீங்க ஊற்றுங்க. எல்லா டைசிஷனுக்கும் வல்லமையை ஊற்றுங்கப்பா. எல்லா திருச்சத்தின் மீது வல்லமையை ஊற்றுங்க அப்பா. நீங்க அசைவடுங்க தவப்பனே. உங்களுடைய பிரசன்ஸை உணரக்கூடிய பிள்ளைகளாய் அப்பா உங்க அன்பை ருசிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. அல்லேலூயா துதிக்கிறோம் அப்பா. உண்மை சோத்தரிக்கிறோம் தவப்பனே. நன்றிப்பா, நன்றி நன்றி ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி 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 சப்பா. அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா அதுல எடுக்கலப்பா. ஒவ்வொரு சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். அப்பா நீ ஹஸ்தி பண்ணுங்கப்பா. அப்பா அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. அப்பா ஒவ்வொரு சிஸ்டர்ஸ் மீதும் வரட்டும் அப்பா. அப்பா அப்பா நீங்க இறங்குங்க. உங்களோட வல்லமை எங்க மீது போற்றுங்கப்பா. உங்களுக்காக எழுந்து பிரகாசிக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நாங்க எல்லாரும் எழுந்து பிரகாசிங்க. நீங்க திருவைத்தாங்க. எங்க குடும்பத்தை கட்ட எங்களுக்கு திருவைத்தாங்கப்பா. நீங்க ஒவ்வொரு சிஸ்டர்ஸும் அப்பா உங்க குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய பிள்ளைகளாக இருக்க நீங்க பலன் கொடுங்கப்பா. சந்தைங்க சுவாமி. அப்படத்துல இருக்கிற வேதனைகள் கணக்குகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்க இருக்கீங்க. என் தேவை எனக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வாங்க. என் தேவையை சந்திப்பார். என் மனநிலையை போக்குவார் என்று உண்மை பற்றிக்கொள்ள உங்க விசுவாசத்துல உறுதிப்பட்டு திருமை கொடுங்கப்பா. அப்பா நீங்க எங்களுக்கு செய்தாலும் அப்பா நீங்க எங்களுக்கு எது செய்ய விட்டாலும் அப்பா நாங்க உண்மையாக பற்றிக்கொள்ள அன்பை ருசித்துக் கொள்ள வாக்கியங்களை மாற்றுங்க சுவாமி. அப்படிப்பட்ட பிள்ளைகளா எங்க ஒவ்வொருவரும் நீங்க வளைந்தெடுக்கிறாச்சா தேவைகளை சந்திங்க சுவாமி. மனதில் கணக்குகளை எடுத்து போடுங்கப்பா. அப்பா பிள்ளைகளை உமக்கா வளர்க்கக்கூடிய பிள்ளைகளாய் அப்பா வீட்டை உமக்கா கட்டி எழுப்பக்கூடிய ஸ்ரீகளாக எங்களை மாற்றுங்க அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி ராஜா. உங்க தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தின் வேலைகளை கொடுத்ததற்காக நன்றி. எல்லாருடைய கண்ணமாரில ஆசீர்வதிங்க எல்லா எல்லா குடும்பங்கள்ல ஒவ்வொரு பேரண்ட்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. அல்லேலூயா. எந்த பேருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அப்பா உங்களுடைய வாக்குத்தத்தத்தை பிள்ளைகள் நீங்க நிறைவேற்றுங்கப்பா. நிறைவேற்றுங்கப்பா. நாங்கள் உண்மையை நாங்கள் வேற யாரிடம் சொல்லக்கூடாதுப்பா. நீரே எங்களுக்கு நித்திய ஜீவன். நீரே எங்களுக்கு வழி சத்தியம் எல்லாமோ வயசுப்பா. அதை பின்பற்றி கொடுங்க. அதன்படி வாழ எங்களுக்கு திருவை கொடுங்க. சத்தியத்தின்படி நடக்க எங்களுக்கு போய் தருங்க ராஜா. அப்பா துதிக்கிறோம் 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 அப்பா. அல்லேலூயா. என் தேவனே துதிக்கிறேன் ராஜா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா பாவிங்க
ஏசப்பா. உம்முடைய அன்பிற்கு இணையாக எதுவுமே இல்லை ஏசப்பா. நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறேன் ராஜா. நன்றி ஏசப்பா. துதி காண மகிமை எல்லா விஷயங்களையும் தேவன் ஏசப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன் ராஜா. இப்ப இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென் ஆமென். தகப்பனே அப்பா ஆண்டவரே, அப்பா சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்துல பேசிக்கொண்டே இருக்கட்டும் ராஜாவே. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்களுடைய இருதயம் மாறட்டும் ராஜாவே. ஆண்டவரே உண்மை பார்க்கிற பார்வை, ஒரு அன்போடு பார்க்கிற பார்வையப்பா, நேசத்தோடு பார்க்கிற பார்வையப்பா எங்களுக்குள்ளார வரட்டும் தகப்பனேப்பா. அதுக்குள்ள எல்லா கிருபைகளையப்பா நீ தர வேண்டுமாறு சொல்லிக்கிறப்பா. நமக்கு நன்றி 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 தகப்பனே. தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். இப்ப பிரேஸ் பண்ண ஜெபத்தை ஏற்றுக்கணும் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளுடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்ல